ஸோ என்னுடைய நேம் வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி எல்லாமே எடுப்பேன். ஸோ அதாவது சயின்ஸை தவிர நான் மற்ற எல்லா சப்ஜெக்டும் எடுப்பேன். உங்களுக்கு வந்து நான் இந்தியன் பாலிட்டி வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஏதோ நோட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் எடுக்கலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் வந்து எடுக்க தேவையில்லை. காரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன். ஐ மீன் இந்த பிடிஎஃப் அதாவது எழுதி வச்ச பிடிஎஃபே நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதை வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ரைட்டா? இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் இருக்கும். அதையுமே நான் ப்ரொவைட் பண்ணேன். அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது போதுமானது. ஏன்னா நம்மளுக்கு எழுதிக்கிட்டே இருந்தோம்னா அது கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் கவனிங்க. இன்கேஸ் எழுதணும்னு நீங்கள் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில இது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த சட்டங்கள்னு சொல்றப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் எழுதுறது ஓகே, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இருக்கலாம். நான் அதையுமே எழுதணும்ட்டு சொல்றதுக்கான ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னன்னா, நம்மளுக்கு எழுதுனாலும் அந்த ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு சைக்காலஜி. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு சைக்காலஜியாக தான் இருக்குது. அதே மாதிரி எழுதுறது வந்து அன்ரூல்டு நோட்டில் எழுதுங்க. பாலிட்டிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200 பேஜஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. ரைட்டா? நல்ல பேப்பர் குவாலிட்டி, வாட் எவர் கேமரினோ இல்லை கிளாசிக் ஏதோ ஒன்று பேப்பர் குவாலிட்டி நல்லது. ஏன்னா பேப்பர் குவாலிட்டி தான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ரீஃபில் வச்சு எழுதுறதா இருந்தால் ரீஃபில் வச்சு எழுதுங்க. எக்ஸாம்பிள் ரீஃபில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில நேரம் ரீஃபில் வச்சு எழுதுறதுனால என்ன ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் அந்த ஒரு சில ரீஃபில் நல்லா இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுமே சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து பால் பாயிண்ட் வச்சு எழுதுங்க. அதுவுமே நான் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட பால் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பிராண்டு என்னன்றது எனக்கு சரியா தெரியல. அது ஏன் அப்படின்னா, அது ஒரு பேப்பரோட வைக்க என்ன ஆயிரும் அப்படின்னா, அது இதாயிரும், அழிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அதனால நீங்கள் நல்ல பால் பாயிண்ட் பண்ணிக்கலாம், நல்ல பேப்பர் குவாலிட்டியில் நோட்ஸ் எழுதுங்க. ஏன்னா அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுனாலும் சரி, அடுத்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுற வரைக்கும் அது மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போதுமானது. இதை தாண்டி நீங்கள் வேற எந்த இடத்துலையுமே படிக்க வேண்டாம். இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணிடும். எம்சிக்யூவும் இருக்குது. இப்போ நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு அப்புறம் இந்த குறிப்பிட்ட டாபிக்ல இருந்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதையுமே வந்து கொஸ்டின்ஸா இருக்கு. அது எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நான் ரேண்டமா வந்து எடுத்த கொஸ்டின் கிடையாது. அதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட், அதாவது இஐசின்னு போட்டிருக்கேன்ல, ஓகே. ஓகே, ஸோ இஐசி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு, நான் நார்மலாக வந்து எல்லாத்தையுமே இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் எழுதுறேன்னா நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுவேன். அது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு டைம் நான் இந்தியா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டே இருந்தாலும் அது போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் 200 வருஷம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி செஞ்சாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 1498 யார் வருவா இந்தியாவுக்கு? 1498. கொலம்பஸ் அதுக்கு முன்னாடி. ஸோ கொலம்பஸ் ஆக்சுவலி இந்தியா வர மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு இதுதான், வாயேஜ் டிராவல் பண்றது வரும். 1498 யார் வருவாங்கன்னா, வாஸ்கோ ட காமா வருவார். ரைட்டா? ஸோ வாஸ்கோ ட காமா வருவாரு. இப்போ என்னன்னா, பட் ஆனால் வாஸ்கோ ட காமா வந்து பிரிட்டிஷ் கிடையாது. வாஸ்கோ ட காமா வந்து போர்ச்சுகீஸ். பட் ஆனால் அவங்க எல்லாரையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஆக்சுவலாக நீங்கள் படிப்பீங்க. வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு வந்து எங்கே வருவார் அப்படின்னா, கேரளா, அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட் வருவார். கேரளாவில் வந்து காலிக்கட் வருவார். அப்போ வந்து வாஸ்கோ ட காமா வந்து ஜாமோரின் அப்படின்ற ஒரு அரசர் தான் வந்து வரவேற்பார். ஸோ ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ விஷயத்தை தாண்டி அவ்வளோ இடம் இருக்குது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஸ்பைசஸ் கிடைக்கும். ஸ்பைசஸ், இந்த ஏலக்காய், அந்த மிளகு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். இதில் என்னன்னா, இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு வாஸ்கோ ட காமா யூரோப்ல விற்கிறப்ப 300% ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. ரைட்டா? கிட்டத்தட்ட 300% ப்ராஃபிட் வருது அப்படின்றப்ப அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து எல்லாருமே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு 1600 தான் வரவே ஆரம்பிக்கவே செய்யறாங்க. பட் ஆனால் 1600 வந்தாலும் அவங்களுடைய முதல் நோக்கம், முதன்மையான நோக்கம் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா காசு சம்பாதிக்கணும். அவ்வளவுதான். ஆட்சி பண்ணணும், இங்க வந்து ஆட்சி பண்ணணும்
அப்படிலாம் எதுவுமே வந்து அவங்களுடைய ஒரு டார்கெட்டே கிடையாது. 1600ல வரப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னவா வராங்கன்னா ட்ரேடர்ஸ், அவங்க வந்து ஒரு வணிகர்களாக தான் வராங்க, வேற எதுவுமே கிடையவே கிடையாது. 1600லையும் எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா December 31ல வராங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து December 31 1600ல வராங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு கீழே வராங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர் அப்படின்றது இப்போ வந்து ஒரு பிரசிடென்சியல் ஆர்டர் மாதிரி. இப்போ நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பேப்பர், ரைட்டா? அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ் வந்து கொடுக்குறது யார் அப்படின்னா பிரிட்டிஷ்ல இருந்த குயின் எலிசபெத் I. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேற, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேற, ரெண்டுத்துமே வந்து பிரிச்சுக்கோங்க. குயின் எலிசபெத் ஓகே நீ போய் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டர்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டு ட்ரேட் வித் த ஈஸ்ட். ஈஸ்ட்னா யாரு? ஆக்சுவலா நம்ம வந்து சொல்றோம் தெரியுமா, வெஸ்டர்ன் டான்ஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ், வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இந்தியா இருக்கோம், இந்தியாவுக்கு அப்படியே வெஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா அமெரிக்கா, யூரோப் எல்லாருமே இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஈஸ்ட், நமக்கு அவங்க வெஸ்ட். ஓகே, டு ட்ரேட் வித் ஈஸ்ட் அப்படின்னா இந்தியா, ஜாவா, சுமத்ரா, ஸ்ரீலங்கா இவங்க கூடலாம் வந்து நீங்க வணிகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சார்ட்டர், ஒரு பேப்பர், ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வச்சு அவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வச்சுட்டு வந்து யார் வராங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஓகே, 1765 வரைக்குமே 1600ல வந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1765 வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பியூர்லி அவங்களுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா ட்ரேடிங் தான். சரியா, கிட்டத்தட்ட ஒரு 165 வருஷம் வந்து அவங்க வெறுமனையா வந்து வணிகம் மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாங்குறாங்க, அங்க விற்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்க டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்க இருந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஓகே, ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா பியூர் ட்ரேடிங் வெர்ஷன். இப்போ அதுக்கு அடுத்து தான் கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா திவானி ரைட்ஸ் வந்து கிடைச்சிருது. திவானி ரைட்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரியை வசூலிக்கும் அதிகாரம், டாக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ் இந்தியாவில் லொக்கேஷன் இருக்கு. ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து அந்த டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இந்தியாவுக்கு தான் இருக்கு. பட் ஆனா இந்தியாவில் வந்து வரியை வசூலிக்கும் அதிகாரத்தை வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அது எப்படின்னா ஒரு 3 விஷயம். ஜூன் 23, 1757ல ஒரு பேட்டில் ஒன்று நடக்குது, பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்ற ஒரு பேட்டில். அடுத்தது அக்டோபர் 22, 1764 இன்னொரு பேட்டில் நடக்குது. அந்த பேட்டில் பேர் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ இந்த 2 பேட்டிலையுமே யார் ஜெயிக்கிறாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த பேட்டில் ஜெயிப்பதன் மூலியமா என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவுடைய அந்த பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிசினஸ், ஏன்னா இப்ப ட்ரேடிங் என்னது பிசினஸ் தான். ஸோ பிசினஸ் கூட எது இருக்கும்? கண்டிப்பா பிசினஸ்னா என்ன இருக்கும்? பிரச்சனைகள் இருக்கும், வேற பிசினஸ்னா போட்டி இருக்கும், வேற என்ன? பாலிடிக்ஸ். பிசினஸ் இருந்தா கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்கதான் செய்யும். ஸோ பிசினஸையும் பாலிடிக்ஸையும் பிரிச்சுக்கவே முடியாது. நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகாம இருக்காம பிசினஸ் பண்ணவே முடியாது. ஸோ இங்க பிரிட்டிஷர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு யாரு தடையா இருந்தாங்கன்னா அப்ப இருந்த அரசர்கள் தடையா இருந்தாங்க, அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் தடையா இருந்தாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க ஏன்னா ஆட்சியாளர்கள் தடையா இருந்தாங்க அப்படின்றது வந்து இப்ப சிம்பிளா வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஏன் தெரியும் பிரச்சனை? அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா பெங்கால் ஏரியா இருக்கு, வெஸ்ட் பெங்கால் நம்ம வச்சுக்கோங்க. ஸோ பெங்கால்ல வந்து ஏன்னா பெங்கால் தான் வந்து அப்போ வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி. ஏன்னா பெங்கால்ல வந்து பெங்கால்ல பக்கத்துல ஜார்க்கண்ட் இருக்கு, பீகார் எல்லாமே இருக்கு. ஜார்க்கண்ட்ல அயர்ன் நிறைய கிடைக்கும், அயரன். ஓகே, ஸோ அப்போ அயரன் நிறைய இருந்தால் நம்ம வந்து ட்ரேடிங் எல்லாமே பண்ண முடியும், ஈஸியா இருக்கும். பிளஸ் வெஸ்ட் பெங்கால் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ஹார்பரும் இருக்குது. ஈஸியா வந்து நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு யூரோப்புக்கெல்லாம் ஈஸியா போயிட்டு வர முடியும் அப்படின்ட்டு பெங்காலை சூஸ் பண்ணாங்க. ஓகே, அப்ப அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா பெங்கால்ல வந்து ஒரு ஃபேக்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து முகல் கிங்குமே வந்து அனுமதிச்சிட்டாரு, ஓகே நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பெங்கால்ல ஃபேக்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து அதிகாரம் கொடுத்தாரு. ஆனா பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷுக்கு எளிமையா இருந்தது யாரு? பிரெஞ்சுனா அந்த டைம்ல இந்தியாவில் தான் இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபேக்டரியை சுற்றி வந்து என்ன பண்ணாங்க, ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணாங்க, மதில் சுவர் வந்து எழுப்புனாங்க. ஸோ
இப்ப நான் வந்து இப்ப நான் என்னோட வீட்டுல இருக்கிறேன், என்னோட வீட்டுக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க வராங்க. சொந்தக்காரங்க வந்துட்டு சரி ஓகே, அவங்க உள்ள விடுறது யார்? நான் தான் உள்ள விடுவேன். ஸோ அவங்க இருக்கிறப்பயே வந்து இன்னொரு ஒரு சொந்தக்காரங்களும் வராங்க, அவங்களையும் நான் உள்ள விட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த சொந்தக்காரங்க பிரிட்டிஷ், ரெண்டாவது வந்த சொந்தக்காரங்க பிரெஞ்சு, ரைட்டா? அப்படி இருக்கிறப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப 2 சொந்தக்காரங்களும் என் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அந்த 2 சொந்தக்காரங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது என் வீட்டுக்குள்ளேயே. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவனும் வந்து பாதுகாக்கிறதுக்காக என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, அவனே ஒரு ரூம் கட்டி இதாக்கிறான். அவனுக்கு பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை, ரைட்டா? எனக்கு தானே அந்த ஒரு லாஸ் ஒன்று ஏற்படும். அதுதான் இங்க இது. ஸோ தேவையில்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மதில் சுவரை வந்து எழுப்பினாங்க. அதனால வந்து இங்க முகலாய அரசர்களுக்கும் அங்க பெங்கால ஆட்சி செய்த நவாபுக்கும் கோவம் வந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, அந்த சண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி பேட்டில் ஆஃப் பிளாசியில போய் முடிஞ்சிச்சு. திரும்பி பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்துச்சு. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா 1765 ஏன்னா இந்த 2 போர்லயுமே ஜெயிச்சது யாருன்னா பிரிட்டிஷ் தான். ஸோ அப்ப ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து பிரிட்டிஷ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா ஒரு ஒப்பந்தம் தான் நடக்கும். ஏன்னா ஒரு விஷயம் சண்டை முடிஞ்சிருச்சு, ஓகே. அப்ப அந்த சண்டையில வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன நடக்கும், ஜெயிச்சவங்களுடைய சைடுல வந்து நிறைய கிடைக்கிற மாதிரி அந்த ஒப்பந்தம் நடக்கும். அந்த ட்ரீட்டி பேரு தான் வந்து அலகாபாத் ட்ரீட்டி அப்படின்ட்டு. ஓகே. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 1765 அலகாபாத் ட்ரீட்டில போய் முடியுது. இந்த அலகாபாத் ட்ரீட்டில வந்து பிரிட்டிஷ் சொன்னதுதான் இது, எங்களுக்கு திவானி ரைட்ஸ் வேணும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்கால், பீகார், ஒடிசா இந்த 3 இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ராவின்சஸ் அப்படின்னு ஒரு ஏரியா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ப்ராவின்சஸ்னா மாகாணம். இப்ப நான் சென்னைன்னு சொல்றேன், அப்போ வந்து மெட்ராஸ். அப்போ வந்து மெட்ராஸ் ப்ராவின்சஸ் அப்படின்னா இப்ப இருக்கிற மெட்ராஸ் கிடையவே கிடையாது. இப்போ அதாவது மெட்ராஸ் ப்ராவின்சஸ் அப்படின்றது லிட்டரலா வந்து நம்ம செங்கல்பட்டு, விழுப்புரம் கூட வச்சுக்கோங்க. விழுப்புரத்துல இருந்து ஆந்திரா வரைக்கும் கூட மெட்ராஸ் ப்ராவின்சஸ் தான் இருந்தது. இப்ப நான் மகாராஷ்டிரான்னு சொல்றேன்னா இப்ப இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா. பட் ஆனா மும்பை இல்ல பாம்பே பிரசிடென்சி, அதாவது பிரசிடென்சி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட லிட்டரலா சேம் தான். ஓகே. ஸோ நம்மளுக்கு ப்ராவின்சஸ் அப்படின்னா இப்ப இருக்கிறத தாண்டி பெரிய ஏரியா அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். பட் அந்த சைடு பெங்கால் ப்ராவின்ஸ் அப்படின்னா பெங்கால் வரும், பீகார் வரும், ஜார்க்கண்ட் வரும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ பெங்கால், பீகார், ஒடிசா இந்த 3 ப்ராவின்சஸுக்குமே வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற ரைட்ஸ் வந்து இப்போ யார்கிட்ட போகுது அப்படின்னு பிரிட்டிஷ் கிட்ட போயிடுச்சு. அடுத்தது ஸோ திவானி ரைட்ஸ் அப்படின்றது என்னன்னா டாக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ், வரியை வசூலிக்கும் அதிகாரம். சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் இப்ப 1765 அலகாபாத் ட்ரீட்டி முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓகே. இப்ப பிரிட்டிஷ் தான் பெரிய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு அடுத்து தான் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா 1857 தி கிரேட் ரிவோல்ட் நடந்துச்சு. ஓகே. இந்த கிரேட் ரிவோல்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான், ரைட்டா? அந்த பெரிய ஆள் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சின்ன ஆளையா அடிச்சுக்கிட்டே இருக்கான், ரைட்டா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன ஆள் அடிக்கிறப்ப அவனுக்கு கோவம் வரும், ஆனா திருப்பி அடிக்க மாட்டான். ஏன்னா அடிக்க முடியாது, சிம்பிள். ஏன்னா இவன் பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான், ஆனா அவனுக்கு கோவம் வருது. ஏன்னா அவன் எப்படி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா, அந்த சின்ன ஆள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நிறைய பேர் புடிதான் பெரிய ஆளா ஆகணும். அது பெரிய ஆளு பிரிட்டிஷ். இந்த சின்ன ஆளுங்கள்லாம் யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன மாகாணங்களுடைய அரசர். ஓகேயா? அப்ப அந்த மாதிரி பிடிங்கி பிரிட்டிஷ் பெரிய ஆள் ஆயிட்டான். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தனையா அடிக்க அவன் பெரிய ஆள் ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஒருத்தனை அடிக்கிறப்ப அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவன் திருப்பி அடிச்சான் அப்படின்னா என்னதான் அந்த பெரிய ஆளுக்கு வலிக்கிறனால என்ன பண்ணுவான், இவன் அடிக்கிறத பார்த்து மற்ற எல்லாரும் வந்து சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து 1850 கிரேட் ரிவோல்ட். ஆக்சுவலா அது என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து சிப்பாய் மியூட்டினி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய ரீசன் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில கவர் ஆகும். பட் ஆனால் இமிடியேட் ரீசன் அப்படின்னா என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷோடைய ஆர்மியில இந்தியர்கள் இருப்பாங்க, சரியா? பிரிட்டிஷோடைய ஆர்மியில இந்தியர்கள் இங்க இருந்தாங்க. அதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆர்மியில வந்து ஒரு துப்பாக்கி ஒண்ணு இருக்கும், பெரிய இந்த ரைஃபிள்னு சொல்லுவாங்கல்ல, பெருசா இருக்கக்கூடியது. அந்த ரைஃபிள் வந்து இப்ப இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம புல்லட்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னா, அது ஒரு இது இருக்கும், அதை கடிச்சு நம்ம துப்பி திருப்பி அந்த புல்லட்டை வந்து உள்ள போட்டு ஃபயர் பண்ணணும், ஒரு புல்லட்டா. ஆனா அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த துப்பாக்கியை தூக்கிட்டு புதுசா என்ஃபீல்டு ரைஃபிள் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்ப அதனுடைய தோட்டா எப்படி போட முடியும் அப்படின்னா, அதே மாதிரிதான் சேம் ஒரு தோட்டாவை இருக்கும், அந்த காட்ரிட்ஜ் சொல்லுவாங்க, அந்த காட்ரிட்ஜை கடிச்சு துப்பி உள்ள போட்டுதான் வந்து நம்ம வந்து ஃபயர் பண்ணவே முடியும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காட்ரிட்ஜ் இருக்குல்ல, அந்த காட்ரிட்ஜ்ல கொழுப்பு தடவி இருக்காங்க. ஃபேக்ட். எதனுடைய கொழுப்பு தடவி இருப்பாங்க அப்படின்னா, பிக் அண்ட் கவ், பன்றி மற்றும் மாட்டினுடைய கொழுப்பை வந்து தடவி இருப்பாங்க. இது இஸ்லாமியர்களுக்கும் சரி மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அது வந்து பிடிக்கல.
ரைட்டா, ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை வந்து அவங்க தூண்டுனாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொண்டுட்டாங்க. திருப்பி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மங்கள் பாண்டே, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, மங்கள் பாண்டே வந்து ஒருத்தரை சுட்டார். மங்கள் பாண்டிய தூக்கில் போட்டாங்க. அப்புறம் அந்த 1857 கிரேட் ரிவோல்ட் டெல்லியில ஆரம்பிச்சு அப்புறம் வேற வேற இடத்துல ராணி லட்சுமி பாய் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு இடத்துலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி அது பெரிய லெவல்ல போராட்டம் ஆயிட்டு என்னாச்சு அப்படின்னா இந்த 1857 கிரேட் ரிவோல்ட்டை வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அடக்குறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா இந்தியா ஃபுல்லா அடக்கி முடிச்சுட்டாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா அந்த 1857 கிரேட் ரிவோல்ட்டை வி.டி. சவார்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாரு. அதாவது இந்திய சுதந்திரத்துக்கான முதல் போர் வந்து 1857 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு விநாயக் தாமோதர் சவர்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்லுவார். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, ஏன்னா இவங்கள அலோவ் பண்ணது யாரு? குயின், ரைட்டா, அதாவது பிரிட்டிஷ் கிரவுன், ரைட்டா, அவங்களாம் மகாராணி, அவங்களும் அலோவ் பண்ணாங்க. சரி, ஆனா அது குயின் எலிசபெத் ஒன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். குயின் எலிசபெத் 2 அது மாதிரி அடுத்தடுத்து மகாராணி வந்துகிட்டே இருக்கும். அவங்க கிரவுன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க, ரைட்டா, ஏன்னா அவங்க மன்னர் ஆட்சி. ஸோ கிரவுன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி கிரவுன் 1858 வரைக்குமே, ஏன்னா 1857 சண்டை வந்துச்சு. 1858 வந்து சண்டை முடிஞ்சிச்சு. பிரிட்டிஷ் அடக்கி ஒடுக்கிட்டாங்க, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு. உடனே அங்க இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது கிரவுன், அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும், இனிமே கவர்மெண்ட் வந்து நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு 1858 என்ன ஆகுது அப்படின்னா கம்பெனி ஆட்சியில இருந்து கிரவுன் ஆட்சியா மாறுது. அதாவது இந்த இந்தியன் கவர்மெண்டோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் கம்பெனி ரூல் டு கிரவுன் ரூல். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஸோ 1858 வந்து சிப்பாய் மியூட்டினி. சிப்பாய் மியூட்டினா 1857 கிரேட் ரிவோல்ட், அதாவது சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிப்பாய்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம். மியூட்டினா போராட்டம், ரிவோல்ட்னாலும் போராட்டம். ஓகே, ஸோ அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ரூல் முடியுது. யாருடைய ரூல் வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிரவுனுடைய ரூல் வந்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் போடப்பட்ட முதல் சட்டம் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் தான். ஓகே, அதுக்கு அடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஏன் வந்து இதுக்கு பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு பேருனா அப்போ பிரிட்டிஷோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் பிட், அதனாலதான். ஓகே, அதுக்கு அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1813, அடுத்து 1833. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1830, அடுத்து வந்து 1833. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 20 இயர்ஸ் டிஃபரன்ஸ். எல்லா சார்ட்டர் ஆக்டுமே 20 இயர்ஸ் டிஃபரன்ஸ். 1813, 33, அடுத்து 53. ஏன்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் போடுறப்ப என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா நாங்கள் சட்டத்தை போட்டுட்டோம், இந்த சட்டத்தை அடுத்த ஒரு 20 வருஷம் கழிச்சு நாங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு அதுலேயே சொல்லிட்டாங்க. அப்போ 13 போட்டாங்கன்னா அடுத்த 20 வருஷம் 33, 33 அடுத்து 53, 53 அடுத்து 73 போட்டுருக்கணும். ஆனா போடலை. ஏன், என்ன ஆயிடுச்சு, நடுவில் 1853 போட்டதுக்கு அப்புறம் 4 வருஷத்துல 1857 கிரேட் ரிவோல்ட் வந்துருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, கம்பெனியோட ரூலு கிரவுன் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டு இந்த சட்டத்தின் மூலியமாக தான் கம்பெனியுடைய ரூலு கிரவுனுடைய ரூலா மாறுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 1861 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட், 1892 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட், 1909 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா போட்டாங்க. ஒரு 10 சட்டம் கிட்ட இருக்கும், 11 சட்டம். இதெல்லாம் ஆர்டரா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எத்தனை சார்ட்டர் ஆக்ட் இருக்கு, எத்தனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கு, எத்தனை இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் இருக்கு அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ சார்ட்டர் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை, 3 தான். அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எத்தனை, அங்க 1, அடுத்து இங்க 2, ஒரு 3. அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் எத்தனை, ஒரு 3. எல்லாமே கிட்டத்தட்ட 3 தான். அதாவது நீங்க கரெக்டாக ஞாபகம். சார்ட்டர் ஆக்ட் எப்ப 1813, 33, 53. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்ப 1858, 1990, 1935. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் எப்ப 1861, 1892, 1909. இதுல என்னன்னா இந்த ரெண்டும் வந்து நம்மளுக்கு குழப்பம், இந்த ரெண்டுமே. அது ஏன் அப்படின்றத நம்ம அதை பார்க்கறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் இதில் தெரிஞ்சுக்கணும், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909, ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1919 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, சரி. இப்போ வந்து அந்த கம்பெனி ரூல் நம்ம பார்த்தால எப்ப இருந்து எப்போ வரைக்கும் ஏன்னா
இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட முதல் சட்டம் என்ன பார்த்தோம்? 1773. அதாவது the regulating act 1773. கடைசி சட்டம், அதாவது கம்பெனியால் போடப்பட்ட கடைசி சட்டம் அப்படின்றது வந்து 1858. கம்பெனி போட்டிருக்க மாட்டாங்க, கிரவுன் தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் கம்பெனியுடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1773 இருந்து 1858 வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கடுத்து என்ன ஆச்சு, கம்பெனியில இருந்து கிரவுன் ஆயிடுச்சு. சரி, ஸோ இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது? இந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் தான், taken by the British government to control and regulate the affairs of East India Company. என்னதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட்டா? பட் ஆனா அந்த கம்பெனிக்கு மேல யார் இருந்தா? கிரவுன் தான். எப்பொழுதுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ். ஏன்னா அந்த கம்பெனி இந்தியாவுக்கு வருவதற்கு பர்மிஷன் கொடுத்ததே யாரு? கிரவுன் தான். நீ இந்தியா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உனக்கு மேல நான் இருக்கேன்றதை நீ எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சட்டத்தை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஆனா அவங்க சட்டம் போடுவாங்க, ஆனா முழுக்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டது யார் அப்படின்னா இங்க கம்பெனி மட்டும்தான். ஏன்னா அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சு, ஏன்னா அவங்க தான் அங்க இருக்காங்கல்ல, புரியுதா? அடுத்தது, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி சொன்னேன், பிரிட்டிஷ் 1600 வந்தாலும் 1765 வரைக்கும், ஏன்னா 1765 என்ன நடந்துச்சு? 1765 என்ன நடந்துச்சு? அலகாபாத் ட்ரீட்டி, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், அடுத்து அலகாபாத் ட்ரீட்டி. 1765 வரைக்குமே வந்து அவங்களுடைய நோக்கம் என்னது? ட்ரேடிங் தான். ஆனா அதுக்கு அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னா பாலிடிக்ஸ்லயும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுடைய பாலிடிக்ஸ், இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா. ஏன்னா இதுக்கு இப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 முன்னாடி இந்தியா வந்து சென்ட்ரலைஸ்டா இருந்துச்சு கேட்ட கிடையாது. ஏன் சென்ட்ரலைஸ்டா இருந்துச்சு? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ்டா டீசென்ட்ரலைஸ்டா? ஐ மீன் இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் கவர்மெண்டா? டீசென்ட்ரலைஸ்ட். புரியுதா? அதாவது டீசென்ட்ரலைஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து, முனிசிபல் பாடிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அது ஒண்ணுதான் அரசாங்கம், அந்த அரசாங்கம் சொல்றதுதான் நடக்கும் எல்லா இடத்துலயுமே. பட் ஆனா இங்க அப்படி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே பஞ்சாயத்து, முனிசிபல் பாடிஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாடிஸ் இருக்குதுல்ல. ஸோ டீசென்ட்ரலைஸ்டா நம்ம வந்து இருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அதாவது டீசென்ட்ரலைஸ்டா இருந்தாலும் அந்த சுப்பீரியரா யார் இருக்காங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் இருக்காங்க. ஆனா 1773க்கு முன்னாடி வந்து சென்ட்ரலைஸ்டா இருந்துச்சான்னு கேட்டா இந்தியா அப்படி கிடையாது. ஏன்னா மேல முகலாயர்கள், இந்த பக்கம் மராத்தியர்கள், இந்த பக்கம் வந்து பாத்துட்டீங்கன்னா பெங்கால்ல நவாபு, கீழே ஹைதராபாத்ல நிசாம், இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு விதமான ஆட்சி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்பதான் 1773 என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டு மொத்தமா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அதான் 1773ல ரெகுலேட்டிங் ஆக்ட், 1784ல பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஏன் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்? பிரிட்டிஷோடைய பிஎம். ஸோ 1793, 1813, 1833 எல்லாத்துக்குமே எத்தனை வருஷம் கேப்? 20 இயர்ஸ். எல்லாமே வந்து எந்த ஆக்ட்? சார்ட்டர் ஆக்ட். அதுக்கப்புறம் திருப்பி அப்போ வந்து சார்ட்டர் ஆக்ட் 1853 போடுவாங்க, அதுல இன்க்ளூட் பண்ணல. டோட்டலா ஒரு 4 சார்ட்டர் ஆக்ட் வந்து போடுவாங்க. யா, கரெக்ட். 1813. ஆமா, இதுல 1793 இதுல நடுவில் வரும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்க இது பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ 1793 தான் சொல்லுவாங்க. நாங்கள் சார்ட்டர் ஆக்டை போட்டுட்டோம், ஒரு 20 வருஷத்துக்குமே நாங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு 1793ல போட்டாங்க. அடுத்து 20 வருஷம் கழிச்சு 1813, அடுத்து 20 வருஷம் கழிச்சு 1833, அடுத்த 20 வருஷம் கழிச்சு 1853, அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சுன்னா 1873 தான் வந்திருக்கணும். ஆனால் வரல, ஏன்னா 4 வருஷத்துக்கு 1857 ரிவோல்ட் நடந்ததுனால கம்பெனியோட ரூல் முடிஞ்சிருச்சு, டைரக்டா கிரவுனோட ரூல் வந்து வந்துருச்சு. அடுத்து, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட். என்ன ஆக்ட்னா, அதாவது ஆங்கிலேயர்களால் பிரிட்டிஷால் போடப்பட்ட முதல் சட்டம் இந்தியாவில் எது அப்படின்னா த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு டைட்டில் ஒன்று கொண்டு வராங்க. அந்த டைட்டில் பேர் தான் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு டைட்டில், ரைட்டா? ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தெரியுமா, 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி ஒரு போர் நடந்துச்சு. அடுத்து 1764ல வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் ஒன்று நடந்துச்சு. அடுத்து 1765 அலகாபாத். இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியை வந்து பிரிட்டிஷ் ஜெயிச்சிருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ வந்து அவங்க கூட வந்து போட்டி போட்டது யார் அப்படின்னா
அப்போ வந்து பெங்கால் நவாப் சிராஜுத் தௌலா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவருடைய படையில எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 1,00,000 படை வீரர்கள் இருந்தாங்க. பட் ஆனா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அந்த ஆர்மியில வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 12,000 தான் இருந்தாங்க. 12,000 பெருசா 1,00,000 பெருசா? 1,00,000 தான் பெருசு. பட் இருந்தாலும் ஜெயிச்சது யாருன்னா 12,000 படை வீரர்களுடைய பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். கிடையாது கிடையாது. அது 1857 தான். இங்கதான் வரும். அது கிரேட் ரிவல்ட் இதெல்லாம் கழிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான். ராபர்ட் கிளைவ் தான் முக்கியமான காரணம். ராபர்ட் கிளைவ் வந்து ஜஸ்ட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில கிளர்க்கா வந்து அவருடைய வேலையை ஆரம்பிச்சார். ராபர்ட் கிளைவ் வந்து மிகப்பெரிய ஒரு தந்திரவாதி, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாருன்னா நேரா வந்து ஏன்னா எப்படி ஜெயிக்க முடியாது தெரியும். உடனே ராபர்ட் கிளைவ் வந்து அந்த டைம்ல இருந்தா ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாருன்னா சிராஜு தௌலா இருக்காருல்ல, சிராஜு தௌலாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மீர் ஜாஃபர் அப்படின்ற ஒருத்தரை போய் பார்த்தாரு. என்ன பண்ணாருன்னா நீ என்ன பண்ணு, சண்டை நடந்துகிட்டு இருக்கப்ப ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் படையை கூட்டிட்டு வேற ஒரு பக்கம் போயிரு அப்படின்ட்டாரு. நீ போயிட்ட அப்படின்னா சிராஜு தௌலா நான் கொண்டுறேன், சிராஜு தௌலாவுடைய பதவியான நவாபு பதவி உனக்கு கிடைச்சிடும். நவாப்னா கிங்கு ஞாபகம், கிங்கு தான். இப்ப நம்ம வந்து இப்ப இந்தியா இப்ப டோட்டலா வந்து முகல்ஸ் இருக்கிறாங்கன்னா முகல்ஸ்க்கு வந்து கிங்குன்னு சொல்றாங்க, குப்தாவுக்கு கிங்குன்னு சொல்றாங்க. இதுவே வந்து பெங்கால் ஏரியாஸ் வந்து கிங் யாருன்னா நவாபு, ஹைதராபாத்துக்கு கிங் யாருன்னா நிசாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அது போக இப்ப கர்நாடிக் பகுதியில் இருக்கிற ஆற்காட்டு அது கிங் யாரு? ஆற்காட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ண ஆற்காட்டு நவாபா ஆற்காட்டு நிசாம்னு சொல்லுவோம். ஆற்காட்டு நவாபுன்னு தான் சொல்லுவோம். ஆற்காட்டு நவாப் அப்படின்ட்டு ஒரு இது. ஆற்காட்டுனா நவாபு, பெங்கால்னா நவாபு, ஆவத் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு உத்தரப்பிரதேஷ், அதுவும் நவாபு. ஹைதராபாத் மட்டும்தான் நிசாம். ஓகே, ஸோ அப்ப பெங்கால் நவாபா நான் ஒன்னாக்கிறேன் அப்படின்னு மீர் ஜாஃபர் கிட்ட சொல்லுவாரு. அதே மாதிரியே சண்டை நடந்துகிட்டு இருக்கப்ப சிராஜு தௌலாவுடைய படையில இருந்து ஒரு குறிப்பிட்ட படை கூட்டிட்டு வேற பக்கம் போயிடுவாரு. அதனால்தான் சிராஜு தௌலாவை கொண்டுட்டு மீர் ஜாஃபரை வந்து நவாபை போட்டு மீர் ஜாஃபரை தலையாட்டி பொம்மையா வச்சிருவாரு. யாருன்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ அதனாலதான் ராபர்ட் கிளைவ் வந்து 1765 அலகாபாத் ட்ரீட்டியை போட்டோம்னா அப்போ வந்து பெங்காலுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா ராபர்ட் கிளைவ் கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதனாலதான் கவர்னர் ஆஃப் பெங்காலா வந்து யார் பதவி ஏற்றாருன்னா ராபர்ட் கிளைவ் பதவி ஏற்றார். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யாருன்னா வந்துருக்கவே முடியாது. அதனாலதான் சொன்ன ராபர்ட் கிளைவ் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்திய வரலாறுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து எந்த போர் அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி தான். நிறைய போர் இருக்கு, பட் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனிக்கு முக்கியமான போர் எதுனா அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி இன்கேஸ் வந்து தோத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு ரூலிங் நடந்திருக்காது. ஓகே, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ் தான் வந்து டாமினேட்டா இருக்கும். பட் அந்த நேரத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முகல்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவுரங்கசீப் அதாவது 1707 வரைக்கும் தான் வந்து முகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவுரங்கசீப் வரைக்கும் திருப்பி அவுரங்கசீப்புடைய பையன் அவங்களுடைய பையன் எல்லாமே ரொம்ப வீக்கான ரூலர்ஸ். இந்த பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் இந்த ஒரு 6-7 பேர் வந்து சம்பாதிச்சு வச்சதை அழிக்க நினைச்சவங்க. அதுக்கு அடுத்து வந்து முகலாயர்கள் அனைவருமே. மராத்தியர்கள் இந்த பக்கம் வீக் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வீக்காக பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பிளேயிங் ஃபீல்டு, லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. அதனால பிரிட்டிஷ் வந்து அவங்க டாமினேட்டா சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 1765லயே பெங்காலுடைய கவர்னர் ஆகிட்டாரு யாரு? ராபர்ட் கிளைவ். அப்ப கவர்னர் ஆஃப் பெங்கால் ஆல்ரெடி இருக்கதான் செய்யுது. இப்ப இந்த முதல் சட்டம், ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட முதல் சட்டம் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1770. இந்த சட்டத்துல கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்றது பதவி. இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்ற பதவியை என்னவா மாத்துறாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்துறாங்க. புரியுதா? சோ கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்ற பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு மாத்துறாங்க. இந்த கவர்னர் ஜெனரல் பெங்காலுக்கு கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆர்கன் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அது புரியும். அதாவது சட்டத்தை உருவாக்குபவர் லெஜிஸ்லேட்டிவ், உருவாக்கிய சட்டத்தை அமல்படுத்துபவர் எக்ஸிகியூட்டிவ், அமல்படுத்தப்பட்ட சட்டத்தை மீறுபவரை தண்டிப்பவர் ஜுடிஷியரி. சோ சட்டத்தை உருவாக்குறவங்க பார்லிமெண்ட், அவங்க லெஜிஸ்லேட்டிவ். ஓகே, லா லெஜிஸ்லேட்டிவ். அடுத்து அந்த சட்டத்தை அமல்படுத்துறவங்க, இப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இருக்குதுல்ல, போலீஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா IAS ஆபீசர்ஸ், அவங்க எல்லாம் வந்து எக்ஸிகியூட்டிவ், அந்த சட்டத்தை அமல்படுத்துறவங்க. அமல்படுத்தப்பட்ட சட்டத்தை மீறுபவரை தண்டிப்பவர் ஜுடிஷியரி. ஜட்ஜு, சின்ன டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபியூனல்ஸ் சொல்லுவோம், தீர்ப்பாயங்கள், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஜுடிஷியரி ஆகுது. ஸோ அப்ப
இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்கன்னா 4 பேர், 4 மெம்பர்ஸ். ஸோ லெஜிஸ்லேட், அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னா 4 மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க 4. ஏன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து இந்த 4 எப்போ 6 ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ 4 மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னா ஆல்ரெடி லா போட்டுருவாங்க. அந்த லாவை வந்து ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது ஸோ அதே ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கீழே ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எங்க அப்படின்னா கல்கட்டால. எப்பொழுது? 1774, அடுத்த வருஷத்துலேயே. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 3 ஜட்ஜு, ரைட்டா? ஸோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி, மற்றபடி 3 வந்து நீதிபதிகள். இந்த தலைமை நீதிபதி வந்து யார் அப்படின்னா எலிஜா இம்ஃபே. அதாவது ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எலிஜா இம்ஃபே அப்படின்றவர். அதுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கீழே தான் வந்து ஒரு பாடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். 2 பாடி இருக்கும். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொண்டு வந்தது எந்த ஆக்ட் அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி. ஜஸ்ட் கம்பெனியை வந்து கவர்ன் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்களுடைய மெயின் டியூட்டி வந்து என்னன்னா எம்சிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிஆர், மிலிட்ரி சிவில் ரெவென்யூ. ஓகே, ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மிலிட்ரி சிவில் ரெவென்யூ இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கக்கூடிய வேலை வந்து யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஏன் பிட்டு? ஏன்னா அந்த டைம் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் வந்து வில்லியம் பிட் அப்படின்றவர் தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சட்டம் அடுத்தடுத்து போக நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த 2 விதமா அந்த சட்டங்களை வந்து நம்ம பார்ப்போம், ரைட்டா? ஒன்று வந்து கம்பெனியோடைய ஆட்சியில வந்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அதுக்கு அடுத்தது வந்து கிரவுனுடைய ஆட்சியில் வந்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். கம்பெனியோடைய அந்த ரூலிங் அப்போ வந்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்து இந்தியர்களை வந்து ஒடுக்குவது மாதிரி இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் தனித்து விடுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து கிரவுன் வந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியர்கள் கொஞ்சமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி சேர்க்கலான்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம், பிரிட்டிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டாமினன்ட் கவர்மெண்ட். இப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களா, அது மாதிரி வந்து பிரிட்டிஷ்ல வந்து 2 பேர் தான், லேபர் கன்சர்வேட்டிவ், லேபர் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. இதுல நமக்கு யார் நல்லது அப்படின்னா லேபர் பார்ட்டி தான். ஸோ இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்க்குறப்ப நம்ம அதை பார்ப்போம். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் கமர்ஷியல் ஃபங்க்ஷன், கமர்ஷியல் வந்து காசு, கமர்ஷியல்னா காசு தான், நம்ம காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது கமர்ஷியல். பொலிட்டிக்கல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரசியல். ஸோ இந்த 2 பிரிக்கிறாங்க. நீ தனியா இரு, ரைட்டா? அப்படி முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 2 ஒண்ணா சேர்ந்து இருந்துச்சு. ஆனா இந்த சட்டத்தின் மூலியமாக என்ன பண்றாங்க அப்படின்னா கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் தனியாகவும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தனியாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அடுத்தது நம்ம அந்த இதுல என்ன பார்த்தோம், என்ன பாடி பார்த்தோம், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா புதுசா இன்னொரு பாடி வருது. என்ன பாடி? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அப்ப 2 பாடி. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொண்டு வந்தது வந்து எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சட்டம்? ரெகுலேட்டிங் ஆக்ட். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து எது அப்படின்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது குழப்பம், எது குழப்பம். ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிட்ஸ் இந்தியா, பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிட்ஸ் இந்தியா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் தான். ஸோ இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஃபங்க்ஷன் பிரிக்கிறாங்க. நீ பாலிடிக்ஸை பார்த்துக்கோ, நீ வந்து காசு சம்பாதிக்கிறத பார்த்துக்கோ, கமர்ஷியல். இதுல இங்க பாருங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? கமர்ஷியல், இன்னொன்னு பொலிட்டிக்கல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுல கமர்ஷியல் ஃபங்க்ஷனை பாத்துக்கிறதுக்கு யாரு? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த பாத்தீங்கன்னா தெரியும், கமர்ஷியல் ஃபங்க்ஷன் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்ப மீதி பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா? 2 பாடி பார்த்தோம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எந்த சட்டம்? பிட்ஸ் இந்தியா ஆக்ட். அப்ப கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெகுலேட்டிங் ஆக்ட்.
இப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கமர்ஷியல் ஃபங்க்ஷனை பார்த்துக்குவாங்க. அப்போ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யார் பார்த்துக்குவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ இங்க பாருங்க சி பி பி சேம். ஸோ அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிட்ஸ் இன் தி ஆக்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கமர்ஷியல் ஃபங்க்ஷன், ரெகுலேட்டிங் ஆக்ட் சம்திங். ஓகே, இது புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் ஏதாச்சும் இருக்கா? சரி, அப்போ வந்து சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் ஆகுது. டபுள் கவர்மெண்ட் என்னது? ஏன்னா 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் 2 ஃபங்க்ஷனை பார்க்குறாங்க. அது ஒரு கவர்மெண்டா இருக்கு, இது ஒரு கவர்மெண்டா இருக்கு, டபுள் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த டபுள் கவர்மெண்ட்னா யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் டபுள் கவர்மெண்ட். ஸோ அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எந்த சட்டம்? கோர்ட் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் சொல்லி என்ன ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டாங்க? சி கமர்ஷியல் ஃபங்க்ஷன். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பீனா எந்த ஆக்ட்? பிட்ஸ் இன் தி ஆக்ட். என்ன ஃபங்க்ஷன்? பி தான், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். சோ இதுல என்ன பண்ண? எந்த ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் 77. சோ அப்ப கவர்னர் ஆஃப் பெங்கால்ங்கற பதவி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாற்றப்பட்டது ரெகுலேட்டிங் ஆக்ட். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ங்கற பதவி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றப்பட்டது எந்த ஆக்ட் அப்படின்னா 1833. லிட்டரலா பவர் சேம் தான், அந்த பதவியினுடைய பேரை தான் வந்து மாத்துறாங்க. சரியா? சோ அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா வில்லியம் பென்டிக். இந்த வில்லியம் பென்டிக்கு தான் வந்து, அதாவது இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு தான் எல்லா சிவில் பவரும் எல்லா மிலிட்டரி பவரும் வந்து பாத்துட்டீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா, சிவிலுக்கு கிரிமினல் என்ன வித்தியாசம்? இப்போ சிவில் குற்றங்கள் இருக்கு, கிரிமினல் குற்றங்கள் இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிவில்லாம் பொதுநலமா, சிவில் அப்படின்றது இட பிரச்சனை அது இதுன்ட்டு இந்த என்ன சொல்றது ஏதோ ஒண்ணு ரைட்டா, சும்மா. கிரிமினல் அப்படின்றது கொலை கொள்ளை இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் வந்துடும். இட பிரச்சனை, லேண்டு அது இதுன்ட்டு ஒருத்தவங்களை ஏமாத்துறது அது எல்லாமே சிவில்ல வந்துடும். கிரிமினல் அப்படின்றது கொலை கொள்ளை எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா கிரிமினல்ல வந்துடும். ஸோ சிவில் பவர்ஸ், இந்த லேண்ட் ரிலேட்டடா எல்லா பவர்ஸும் பிளஸ் மிலிட்டரி பவர்ஸ் எல்லாமே யாருக்கிட்ட போகுதுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட போகுது. இப்ப கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், இவங்க எல்லாருக்கும் எந்த பவர் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் என்னது? சட்டத்தை உருவாக்குற பவர். இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சட்டத்தை உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒண்ணு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல என்ன பண்ணாங்க? ஃபங்க்ஷனை பிரிச்சாங்க. பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், கமர்ஷியல் ஃபங்க்ஷன் பிரிச்சாங்க. பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை யார்கிட்ட கொடுத்தாங்க? பிபி, பினா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கமர்ஷியல் ஃபங்க்ஷன் யார்கிட்ட கொடுத்தாங்க? சிசி, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, பிபினா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட, பிபி பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனையும், சிசி கமர்ஷியல் ஃபங்க்ஷனை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி போக 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 என்னாச்சு? காசு சம்பாதிக்கவே வேண்டாம், எனக்கு நான் காசே அது சம்பாதிக்கணுன்ற, அதாவது எதுக்காக வந்தோன்றதே மறந்துட்டு முழுக்க முழுக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னவா மாறிட்டாங்க அப்படின்னா இந்தியாவை ஆட்சி செய்யணும், இந்தியாவை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பாக மாறப்பட்டது. எப்பொழுது அப்படின்னா 1833 ஆக்ட்னு சொல்லக்கூடாது. எப்பொழுது அப்படின்னா ஒரு 1830களில் 1830 வந்து பார்த்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம எதுக்காக வந்தோன்றதே நான் மறந்துட்டு எல்லா இந்தியாவை வந்து இந்தியாவை ஆட்சி செய்யணும், இந்தியர்களை ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க. ஸோ இதுலயே வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க. அட்டெம்ப்ட்னா ஜஸ்ட் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அட்டெம்ப்ட் ஃபார் அன் ஓப்பன் காம்படிஷன் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வன்ஸ், அதாவது குடிமை பணி. ஸோ சிவில் சர்வன்ஸை வந்து சூஸ் பண்றதுக்கு, செலக்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஓப்பன் காம்படிஷன். ஓப்பன் காம்படிஷன் என்ன அர்த்தம்? யார் வேணாலும் எழுதலாம் அப்படின்ற ஒண்ணுதான். ஓகே, ஆனா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியன்ஸ் ஷுட் பி டிபார்டு ஃப்ரம் ஹோல்டிங் எனி பிளேஸ் ஆஃபீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஷுட் நாட் பி. அவங்கள ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு முன்னாடி வரப்பட்ட சட்டங்கள் வந்து இந்தியன்ஸ் அலோவ் பண்ணாங்க கேட்டா பண்ணல. ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சிவில் சர்வன்ஸ் இருக்கிறாங்களோ, அதாவது குடிமை பணியில வந்து சிவில் சர்வன்ஸ் ஒரு ஹையர் போஸ்ட், அந்த பதவியில ஆனா அந்த பதவி எதுக்கு கீழே இருக்கு? கவர்மெண்ட் கீழே கிடையாது. அந்த பதவி எதுக்கு கீழே இருக்கு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இருக்கக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவியில வந்து இந்தியர்களை வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. பட் ஆனா இட் வாஸ் அட்டெம்ப்ட் தான், கொண்டு வரல, அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது சோ அடுத்த சாப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு 1853. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா
ஸோ இந்த இதுல அப்ப நம்ம பார்த்தோம் தெரியுமா, பிட்ஸ் இன் தி ஆக்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பிரிச்சாங்க, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சி என்ன ஃபங்க்ஷன், கமர்ஷியல் ஃபங்க்ஷன் பிரிச்சாங்க. இங்கேயுமே என்னன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்ல கவர்னர் ஜெனரலுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இதுல கவர்னர் ஆஃப் பெங்கால்ங்கிற பதவியை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்திட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலை வச்சு அந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு 4 உறுப்பினர்களை வச்சாங்கன்னு பார்த்தோம்னா, கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சில் அப்படியே தான் இருக்குது. ஆனா இப்ப என்னன்னா, அந்த கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சில் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷனா இருந்துச்சு ஃபர்ஸ்ட், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸை லெஜிஸ்லேட்டிவ் தனியா எக்ஸிகியூட்டிவ் தனியா பிரிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது இப்பதான் நம்ம 1833 ஆக்ட்ல சிவில் சர்வன்ட்ஸ் ஓபன் காம்படிஷன் என்ன பண்ணாங்க, அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆனா ஓபன் காம்படிஷன் சிஸ்டம் டு சிவில் சர்வன்ட்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா, எப்பொழுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1854 இந்த சிவில் சர்வன்ட்ஸுக்காக ஒரு ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதற்கு முக்கியமான கமிட்டி யார், என்ன கமிட்டினா மக்கவுலே கமிட்டி. இந்த கமிட்டி தான் கமிட்டி ஆன் த இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மக்கவுலே கமிட்டி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ மக்கவுலே கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு இந்தியன் சிவில் சர்வீஸ். அடுத்தது இப்ப கவர்னர் ஜெனரலுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை பேரை வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 6 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்றாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் எக்ஸிகியூட்டிவ் பாடியில ஆல்ரெடி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எத்தனை பேர் ஆட் பண்றாங்கன்னா 6 பேர் ஆட் பண்றாங்க. இந்த 6 பேர்ல எத்தனை பேர், 4 பேர். 4 பேர் எங்க இருந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, லோக்கல் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட், அதாவது லோக்கல்ல இருக்கக்கூடிய மாகாணங்கள் அரசுகள் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த 4 தான் எந்தெந்த இடம், மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஆளு, பாம்பேல இருந்து ஒரு ஆளு, பெங்கால்ல இருந்து ஒரு ஆளு, ஆக்ரால இருந்து ஒரு ஆளு அப்படின்ட்டு 6ல கவர்னர் ஜெனரலுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எத்தனை பேர், 6 பேர். அந்த 6 பேர்ல 4 பேர் இந்த 4 இடத்துல இருந்து இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னா, லோக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லோக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன, இந்தியர்களை நிர்வாகத்துல அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணாங்க, பட் ஆனால் அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக தான் இருந்துச்சு. ரைட்டா, அது எந்த ஒரு பவரும் இல்லாத ஒரு டம்மி போஸ்டா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா 6ல 4 பேர் இந்தியர்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து ஒரு 3 பாடி இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன, உருவாக்குபவர். எக்ஸிகியூட்டிவ்னா அமல்படுத்துறவங்க. ஜுடிஷியரினா என்ன, தண்டிப்பவர். ரைட்டா, ஓகே. ஸோ இதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுன் ரூல் ஆட்டோமேட்டிக்கா. ஏன் கிரவுன் ரூல், அதாவது 1857 சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1770, அடுத்து பிட்சிங் ஆக்ட் 1780, அதுக்கு அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1793, அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1830, அடுத்து 1833, அடுத்து 1853. ஒரு சார்ட்டர் ஆக்டுக்கும் எத்தனை வருஷம் கேப் இருக்குன்னா 20 வருஷம் கேப் இருக்கும். இதுல என்னன்னா, அப்ப 1853 அப்புறம் அடுத்து 1873 தான் சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்துருக்கோம். ஆனா கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா இல்லை. ஏன்னா நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தி கிரேட் ரிவோல்ட் 1857 இருந்துச்சு. பெரிய பிரச்சனை இருந்ததுனால கிரவுன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பண்ண வரைக்கும் போதும், இனிமே நானே டைரக்டா கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு 1858ல இந்திய கவர்மெண்டோடைய பவர் வந்து எங்க இருந்து எங்க டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னா, கம்பெனி டு கிரவுன் ரூலா டிரான்ஸ்பர் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி போடப்பட்ட முதல் சட்டம் தான் என்ன சட்டம்னா 1858ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அடுத்து 1861, 92ல வந்து 92, 1909 இதுல மூணுத்துலயுமே வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். அடுத்து 1919, 1935 இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அடுத்து 1947ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது எந்த சட்டத்தின் மூலியமாக அப்படின்னா, இந்திய சுதந்திர சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஓகே, ஸோ அப்போ இப்படி கூட எழுதிக்கலாம். அதாவது கம்பெனி ரூல், அடுத்து கிரவுன் ரூல். கம்பெனி ரூல் எப்போ இருந்து எப்போ வரைக்கும், 1773 டு 1857. கிரவுன் ரூல் எப்போ இருந்து எப்போ வரைக்கும், 1858 டு 1947. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இப்ப கவர்னர் ஆஃப் பெங்கால் என்ற பதவி மாற்றப்பட்டது. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால எந்த ஆக்ட்ல மாற்றினாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட் 77. கவர்னர் ஜெனரல் ஆஃப்
பெங்கால்ன்ற சாரி கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்துனது ரெகுலேட்டிவ். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்றத கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாத்துனது சார்ட்டர் ஆக்ட் 1833. இப்ப என்ன பதவியா இருக்கு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவியை வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னா வைஸ்ராய் மாத்துறாங்க. ரைட்டா? சோ அந்த வைஸ்ராய் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேனிங். சோ கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்ற பதவி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாறுச்சு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்ற பதவி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாறுச்சு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவி எப்படி மாறுச்சுன்னா வைஸ்ராயின் மாறுச்சு. சோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பென்டிங். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் வந்து யார் அப்படின்னா கேனிங். ஓகே, கேனிங்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்பதான் என்ன பண்றாங்கன்னா இப்ப கம்பெனியோட ரூல்ல இருந்து இப்ப யாருக்கு மாறிடுச்சு? கிரவுன் ரூலா மாறிடுச்சு. அப்ப கம்பெனியோட ரூல்ல வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்ல எந்த பாடி கொண்டு வந்தாங்க? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதுல பிட்ச் இன் தி ஆக்ட்ல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். சோ இப்ப இந்த ரெண்டு பாடியும் நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? டபுள் கவர்மெண்ட்னு பார்த்தோம்ல. ஏன்னா இவங்களுக்கு கமர்ஷியல் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு அந்த சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கலைக்கப்பட்டது, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் கலைக்கப்பட்டது. எந்த சட்டத்தின் மூலியமாக அப்படின்னா 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலியமாக. ஓகே, அடுத்தது சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க, கிரவுன் மன்னர், மன்னருக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு கீழே இந்த வைஸ்ராய். இந்த ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்க? பிரிட்டிஷ்ல இருப்பாங்க. இவர் எங்க இருப்பாரு? இந்தியாவில் இருப்பாங்க. வைஸ்ராய் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்? கிரவுன். ரைட்டா? இந்த ஹைரார்க்கில தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா போகும். ஓகே, இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆக்சுவலா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கிறவர் தான். ஓகே, இப்ப இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு, அதாவது ஹெல்ப் பண்றதுக்கு எத்தனை உறுப்பினர்களை கொண்ட ஒரு கவுன்சில் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா 15 மெம்பர் கவுன்சில். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு அட்வைசரி பாடி. அட்வைசரி பாடி என்னது? அட்வைசரி பாடி அட்வைஸ் கொடுத்து தான் பண்ணணும். இப்போ நான் 3 பேரை வச்சுட்டு நான் ஒரு அட்வைசரி பாடியை வந்து எனக்கு உருவாக்குறேன். எனக்கு இதை வந்து நீங்க 3 பேரும் அட்வைசரி பாடி இருந்தா நீங்க எனக்கு அட்வைஸ் தான் பண்ணணும். அதை கேட்கறதும் கேட்காததும் என்னுடைய விருப்பம் தான். ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு அட்வைசரி பாடி. இந்த அட்வைசரி 15 மெம்பர் கொண்ட கவுன்சிலுக்கு வந்து யார் சேர்மன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான். ஸோ அப்ப இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வைஸ்ராய் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது எந்த சட்டத்தின் மூலியமாக அப்படின்னா 1858. ஓகே, ஸோ அப்ப ரெகுலேட்டிங் ஆக்ட், ரெகுலேட்டிங் ஆக்ட்ல என்ன பண்ணாங்க? கவர்னர் ஆஃப் பெங்கால் என்ற பதவி எப்படி மாற்றப்பட்டது? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றப்பட்டது. இது எப்போ? ரெகுலேட்டிங் ஆக்ட் எந்த இயர்? 1773. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1833ல இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ற பதவி எப்படி மாற்றப்பட்டது? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றப்பட்டது. அடுத்து இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858. இதுல என்னாச்சு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவி எப்படி மாற்றப்பட்டது? வைஸ்ராய் அப்படின்ட்டு மாற்றப்பட்டது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். அடுத்து அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் எந்தெந்த வருஷம் அப்படின்னா 1862, 1892, அடுத்து 1909. மொத்தம் 3 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் வந்து நடக்கும். ஸோ இதுல இந்தியர்களை வந்து லா மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து ஈடுபட வைக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அந்த கம்பெனியுடைய ரூல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களை கொஞ்சம் கொஞ்சமா நவுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்து கிரவுன் வந்ததுக்கு இந்தியர்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லா மேக்கிங் ப்ராசஸ். பட் ஆனால் லா மேக்கிங் ப்ராசஸ் என்னதான் வந்து சட்டத்தை உருவாக்குற அமைப்புல வந்து இந்தியர்களை வந்து ஈடுபடுத்தினாலும் தே ஆர் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். அஃபிஷியல் மெம்பர்ஸ்னா பவர் இருக்கும், நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னா சும்மா ஒப்பு சப்பான மாதிரி தான். நீ இருக்கிறதும் ஒண்ணு, இல்லாததும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான். ரைட்டா? பட் இருந்தாலும் இது ஒரு முன்னேற்றம் தானே, உள்ள சேர்த்துக்கிட்டாங்கல்ல. ஸோ இது வந்து வைஸ்ராயோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நான் ஆல்ரெடி சொன்னேன், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஃபர்ஸ்டே இருந்துச்சு. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவ் தனியா, லெஜிஸ்லேட்டிவ் தனியா பிரிச்சாங்க. அதுக்கடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவி என்னவா மாறிச்சு? வைஸ்ராயா மாறிச்சு. அப்போ வைஸ்ராயோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அதாவது எதுக்குமே ஆகாத நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஸோ அவங்கள வந்து யார் நாமினேட் பண்ணோம்னா வைஸ்ராய் தான் சூஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன்லாம் கிடையாது.
இப்போ வந்து என்ன சொல்றது, நீ தான் எனக்கு வந்து என்னுடைய சட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு நீ இருக்கணும்னா வைஸ்ராயே தான் சூஸ் பண்ணுவாராம் இந்தியர்களை. அப்படி சூஸ் பண்ணப்பட்டது தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 பேர். ஏன்னா ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாரு, கேனிங் நம்ம பார்த்தோம். அந்த கேனிங் வந்து ஒரு 3 பேரை சூஸ் பண்றாரு 1862ல, அடுத்த வருஷமே சூஸ் பண்றாரு. 3 பேர் யார் அப்படின்னா ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் திங்கர் ராவ். பனாரஸ்னுடைய ராஜா, பட்டியாலாவுடைய மகாராஜா சர் திங்கர் ராவ். ஏன் இந்த 3 பேரை சூஸ் பண்ணாரு? ஏன்னா இந்த 3 பேர் தான் 1857 கிரேட் ரிவோல்ட் அப்ப பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக இல்லை. அதனால இந்த 3 பேரை சூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓகேயா? அடுத்தது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து உருவாக்குறாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார் பெங்கால், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ், பஞ்சாப். நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த ஹரியானா இந்த மாதிரி ரீஜன்ல இருக்கக்கூடியது. ஓகே. ஸோ பெங்கால்ல எப்பொழுது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்கப்பட்டதுன்னா 1862ல. நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ்ல எப்பொழுது அப்படின்னா 1886ல. அடுத்து பஞ்சாப்ல வந்து 1897ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுதான் 1862, 1886, 1897 அப்படின்ட்டு. ஓகே. அடுத்தது இப்ப வைஸ்ராய் நினைச்சா இந்த சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா 1861 சட்டத்துல வைஸ்ராய் நினைச்சா என்ன பண்ண முடியும், ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும்னு சொல்ல. ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டம், ரைட்டா? அவர் ஆர்டினன்ஸ் அப்படின்றது வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லாம டக்குனு பண்ண முடியும் ஆர்டினன்ஸ். ஸோ வைஸ்ராய் வந்து ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ண முடியும் எப்பொழுது மட்டும், டியூரிங் எமர்ஜென்சி, ஏதாச்சும் ஒரு அவசர காலத்தின் போது ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து கன்கரன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்றாங்க. இல்ல கன்கரன்ஸ்னா என்ன அப்படின்னா அதாவது அவங்க ஒத்துக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒத்துக்கணும்னா தேவையே இல்லை, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அப்படி பாஸ் பண்ணப்பட்ட சட்டம் வந்து எத்தனை நாள் வந்து இருக்கும் அப்படின்னா 6 மாசத்துக்கு தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் எந்தெந்த வருஷம் 1861, 92, அடுத்து 1909. ஓகே, 3 இது. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து உறுப்பினர் இந்தியன்ஸ் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட் பண்றாங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்றாங்க. என்னன்னா பட்ஜெட் கொண்டு வரலாம், அந்த பட்ஜெட்டை வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்கஸும் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது போக எக்ஸிக்யூட்டிவ் கேட்குற கேள்வி வந்து பார்த்துட்டீங்கன்னா அட்ரஸும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது அந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னுடைய அந்த நம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் அடிஷனல் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து இன் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சென்ட்ரல் அப்படிங்கிறது மத்தியில் இருக்கிறது, ப்ரொவின்சியல் அப்படிங்கிறது பெங்கால், பீகார், ஒரிசா, பாம்பே இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியம். ஆல்ரெடி சொல்றேன் இந்தியன் கவுன்சில் 1909 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909க்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. ஏன்னா எதுக்கு இந்த பேர்னா இந்த டைம்ல மார்லே தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருப்பாரு, மின்டோ தான் வைஸ்ராயா இருப்பாரு. அதனாலதான் மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஒரு சட்டத்திற்கு பெயர். ஓகே. ஸோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலினுடைய அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலினுடைய சைஸை வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது உறுப்பினர்களை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. எந்த 2 இடத்துல, சென்ட்ரல் டாப்லையும் சரி ப்ரொவின்சியல் அந்தந்த பிளேசஸ்லையும் சரி இன்க்ரீஸ் பண்றாங்க. சென்ட்ரல்ல 16ல இருந்தது என்னவா மாறிடுச்சு, 60 மாறி இருக்குது. ப்ராவின்சியல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நாட் யூனிஃபார்ம். ஏன்னா பாம்பேல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், மெட்ராஸ்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஒரிசால ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற வேற இடத்துல இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் ஆனால் யூனிஃபார்மெல்லாம் மாத்தல. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க enlarge the deliberative functions of legislative council at both the levels. அதாவது அந்த legislative council கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம பார்த்தோம்ல முன்னாடி வந்து பட்ஜெட்டை கொண்டு வரலாம், அந்த பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம், கேள்வி கேட்டா அதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வராங்க. முன்னாடி ஒரு கேள்வி தான் கேட்க முடியும், ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாங்க, சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ராவே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ரைட்டா? ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பிளஸ் இன்னொன்று மூவ் ரெசல்யூஷன் டு த பட்ஜெட், பட்ஜெட்னு ஒன்று கொண்டு வராங்க. திருப்பி அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், தீர்மானங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட், இஸ்லாமியர்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் கொண்டு வராங்க. செப்பரேட் எலக்டரேட் அப்படின்றது என்னது, செப்பரேட் எலக்டரேட் தனியா
கிட்டத்தட்ட இப்ப ரிசர்வேஷன் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 தொகுதி இருக்கு. இது ஒரு கான்ஸ்டிடியூவன்சி ஏ, இது கான்ஸ்டிடியூவன்சி பி. இப்ப இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த தொகுதி வந்து இது ரிசர்வேஷன், இது வந்து செப்பரேட் எலக்டரேட் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகே, 2 தொகுதியுமே வந்து பாத்துட்டீங்கன்னா இட் வாஸ் ரிசர்வ்டு ஃபார் முஸ்லீம், இட் வாஸ் செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லீம். இப்ப இங்க வந்து முஸ்லீம் தான் இருப்பாங்க கிடையாது, எல்லா ரிலிஜியனை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இப்ப இந்த ரிசர்வேஷன் தொகுதியில யார் நிக்க முடியும்? முஸ்லீம் நிக்கிறாங்க. செப்பரேட் எலக்டரேட்ல யார் நிக்க முடியும்? முஸ்லீம் நிக்கிறாங்க. ரிசர்வ்டு கேண்டிடேட் வந்து பாத்துட்டீங்கன்னா இஸ்லாமியர் நிக்கிறாங்க. இப்ப இவங்க யார் ஓட்டு போட முடியும்? எல்லாருமே யாருனாலும் ஓட்டு போட்டுக்கலாம். ஓகே, இங்க ஒரு செப்பரேட் எலக்டரேட், இங்க யார் ஓட்டு போட முடியும்? முஸ்லிம்ஸ் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். இதுதான் செப்பரேட் எலக்டரேட். ஓகே, சோ செப்பரேட் எலக்டரேட் கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. எப்பொழுதுனா 1906 1906ல உருவாக்கப்பட்ட முஸ்லீம் லீக் கட்சி கேட்டது என்னன்னா செப்பரேட் எலக்டரேட். அதை கொடுத்தது 3 வருஷத்துலயே கொடுத்துட்டாங்க. ஏன்? முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகம்ன்றது கிடையாது. முஸ்லீம் கொடுக்கறத நம்ம முஸ்லீம் கேட்கறத கொடுத்துட்டோம்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்துஸ் கூட சேராம இருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு அப்ப இருந்த ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் சேரக்கூடாதுன்றது மட்டும்தான். அதனால்தான் 1909 இந்தியன் கவுன்சில் சட்டா, 1906 முஸ்லீம் கட்சி உருவாக்குறாங்கல்ல, 1905 1905 பெங்கால பிரிக்கிறாங்க. பெங்கால் இருக்குல்ல, இப்ப நம்ம வெஸ்ட் பெங்கால்னு சொல்றோம், அப்ப பெங்கால் தான் இருந்துச்சு. பெங்கால் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால்னு. அவங்க சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? பெங்கால் வந்து பெரிய ஏரியாவா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. பட் ஆனா ரியல் ரீசன் என்னன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஹிந்துஸுடைய பாப்புலேஷன் அதிகம், ஈஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமுடைய பாப்புலேஷன் அதிகம். இது அந்த ஈஸ்ட் பெங்கால் தான் இப்ப வந்து பங்களாதேஷா இருக்குது. ஓகே, சோ 2ஆ பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் சேர மாட்டாங்க அப்படின்றதுனாலதான் வந்து சேர்ந்தா பிரிட்டிஷ் எதிர்த்துருவாங்கல்ல ஈஸியா. புரியுதா நான் சொல்ல வரேன்? பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷ்க்கு நல்லது. அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா முஸ்லிம்ஸ் கேட்டதை உடனே கொடுத்துட்டாங்க. 1906ல கேட்டதை 1909ல கொடுத்துட்டாங்க. 3 வருஷத்துல கொடுத்ததுனால வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா 1909லயே முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் எலக்டரேட் கொடுத்துட்டாங்க. இப்ப ஒரு 4 பில்டிங் இருக்கு, 4 பில்டிங் ஒரு பில்டிங் இருக்கு, 4 ஃப்ளோர் இருக்கு. 4 ஃப்ளோருமே வந்து ஒரே கம்பெனி தான் நடத்துது. அது 4 ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா 2வது ஃப்ளோருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ஃபுல் ஏசி கொடுத்துட்டாங்க, ஃபுல் ஏசி. மீதி இருக்க 3 ஃப்ளோர் என்ன பண்ணுவாங்க? என்னன்னு சொல்றோம்? ஏசி. அதே மாதிரிதான் முஸ்லிம்ஸ் கொடுத்தாங்க. அப்போ மீதி நிறைய பேர் இருக்காங்கல்ல, சிக்ஸ் இருக்கிறாங்க, ஆங்கிலியன்ஸ் இருக்கிறாங்க, ஜெயின்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ரிலிஜியன் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு செப்பரேட் எலக்டரேட் வேணும் அப்படின்ற மாதிரி தானே கேட்பாங்க. ஸோ அதே விஷயம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க நடந்துச்சு. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மோன்டாகு கெல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அங்க என்ன சொன்னாங்க, மார்லே விண்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு. இங்க மோன்டாகு கெல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஏன்? ஏன்னா இவரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இவரு வைஸ்ராய். ஓகே, ஸோ 1919ல இந்த சட்டம் போட்டாங்க. ஆனா அமல்படுத்தப்பட்டது என்ஃபோர்ஸ்டு நடைமுறைக்கு வரப்பட்டது 1921ல தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராவின்சஸ் இருந்துச்சுல்ல, அந்த மாகாணங்கள் அப்படின்ற ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், கீழே நிறைய ப்ராவின்சஸ் இருக்கும். ப்ராவின்சஸ்லயும் நிறைய கவர்மெண்ட் இருக்கும். அந்த கவர்மெண்ட்டை கண்ட்ரோல், சின்ன சின்ன ப்ராவின்சியல் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கண்ட்ரோல் ஓவர் ப்ராவின்சஸ் வாஸ் டிக்ளைனிங். அதாவது ப்ராவின்சஸ் கொஞ்சமா ஃப்ரீடம் ஆக்குறாங்க. நான் தான் அப்பயே சொன்னேன், கம்பெனி இருந்த வரைக்கும் இந்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விட்டாங்க. இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ராவின்சஸ் என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸேஷன் வந்து விடுறாங்க. டிமார்கேட்டிங் அண்ட் செப்பரேட்டிங் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். ஆமா, 1914 to 1918 வந்து 1, 1939 to 1945 வந்து 2. ஸோ இந்த 1919 to இது, ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்க கொஞ்ச நாள்ல கொஞ்சம் இதுல பாப்பீங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 1919க்கு முன்னாடி, அதாவது 1914 to 18 வந்து வேர்ல்டு வார் 1. இந்த 1919க்கு அடுத்து வந்து நம்ம சைமன் கமிஷன் இப்போ ஒன்று பார்ப்போம். இது இந்த ஸ்லைடுக்கு அடுத்தே சைமன் கமிஷன் தான். அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். சரி, இப்போ இது கரெக்டா வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேர்ல்டு வார் நடக்கிறப்ப என்ன கேட்டோம் தெரியுமா? ஆக்சுவலா இந்த பிரிட்டிஷ் சைட்ல வந்து இதே கிடையாது. அது பேர் என்ன,
ஒரு பவரே இல்லை, மேன் பவர் அப்படிங்கிற ஒன்று கிடையாது, இந்தியாவில் தான் இருந்துச்சு. நான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஸோ சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது? சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். இப்போ மிலிட்ரி சென்ட்ரல் பவரா ஸ்டேட் பவரா? மிலிட்ரி சென்ட்ரல். இது பேங்கிங் சென்ட்ரல் பேங்க். ரயில்வே சென்ட்ரல். சென்ட்ரல். போலீஸ் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டை பிரிக்கிறாங்க. இப்போ ஃபாரஸ்ட்ன்றதா நீ தான் போடணும், நான் வந்து பேங்கிங் எடுத்துக்கிறேன், நீ வந்து ஃபினான்ஸ் எடுத்துக்கோ, நான் வந்து மிலிட்ரி எடுத்துக்கிறேன், நீ போலீஸ் எடுத்துக்கோ, அப்படி பிரிக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதான் சப்ஜெக்ட்னு சொல்றாங்க. சென்ட்ரல் சப்ஜெக்டையும் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்டையும் பிரிச்சு டிமார்க்கெட் பண்றாங்க, தனித்தனியா கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எத்தனை பேர் வந்து அந்த வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல பார்த்தோம்? 6 பேர்னு பார்த்தா அந்த 6 பேர்ல 4 பேர் அங்கங்க செலக்ட் பண்றாங்கன்னு சொன்னோம்ல. அந்த 6 பேர்ல 3 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல வேர் டு பி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியர்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தோம் 6ல 4. இது வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். அதர் தேன் சிஐசி அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப், ரைட்டா? அதர் தேன் சிஐசினா கமாண்டர் இன் சீஃப். அந்த 6 பேர்ல ஒருத்தர் கமாண்டர் இன் சீஃபா இருப்பாரு. அது போக 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல வந்து கண்டிப்பா 6 பேர்ல 3 பேர் கண்டிப்பா யாரா இருக்கணும்னா இந்தியர்களா தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அடுத்தது பிஎஸ்சி. பிஎஸ்சின்னா என்னது? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கொண்டு வராங்க 1926ல வந்து சிவில் சர்வன்ஸை வந்து ரெக்கவர் பண்றதுக்காக. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருக்கு, யூபிஎஸ். ஓகே. அடுத்தது ஐஎல்சி, அதாவது இந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சரை ரீப்ளேஸ் பண்றாங்க. இப்போ இருக்கக்கூடியது தான். இப்போ நம்ம வந்து லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே ஒரு கவுன்சில் இருந்துச்சு மேலே. நான் ஆல்ரெடி சொன்னேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. அந்த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பை கேமரல் ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் எப்படி அழைக்கிறாங்க? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். லோயர் ஹவுஸ்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகே. So the majority of members of both house were chosen by direct election. ரெண்டு ஹவுஸா பிரிச்சா மட்டும் போதாது, அந்த ரெண்டு ஹவுஸுக்கும் யார் உறுப்பினர்கள் வேணும். அந்த உறுப்பினர்கள்ல மோஸ்டா எப்படி தேர்வு செஞ்சாங்க? டைரக்ட் எலெக்ஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஐஎல்சி அப்படின்றத வந்து நம்ம இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லலாம், அல்லது இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஓகே. அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990ல, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், முஸ்லிம்ஸ் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துட்டாங்கன்னா மற்ற பிரிவினரும் கேட்கதானே செய்வாங்க செப்பரேட் எலக்ட்ரேட். ஸோ இதுல யாருக்கெல்லாம் வந்து செப்பரேட் எலக்டோரேட் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சீக்ஸ்க்கு, அடுத்து ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு, அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸுக்கு, அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்துருக்கு. ஸ்டேட் வைஸா கொடுப்பாங்களா இல்ல எப்படி? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ராவின்சஸ், ஸ்டேட் அப்போ ஸ்டேட்டே கிடையாது, ப்ராவின்சஸ், மாகாணங்கள் அடிப்படையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொடுத்தாங்க. ஒரு ப்ராவின்ஸ்ல முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி இது கொடுத்தாங்க, முஸ்லிம் மட்டும் ஓட்டு போட்டு அவங்கள அதுல அந்த மாதிரி தான் அப்படிதான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரைட்டா? ஸோ முஸ்லிம்ஸ் கொடுத்தாச்சு, சீக்ஸ் கொடுத்தாச்சு, ஆங்கிலோ இந்தியன்ஸ் கொடுத்தாச்சு, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் கொடுத்தாச்சு, இந்த மாதிரி எல்லாருக்குமே செப்பரேட் ரேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா பாப்புலேஷன் ஹிந்துஸ் அதிகம். ஸோ ஹிந்துஸ் கேட்கறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இருக்க முடியாது. அதனாலதான் சின்ன சின்ன பாப்புலேஷன் கொடுத்துட்டா அவங்களும் இவங்களும் ஒன்று சேர முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ சீக்ஸ், ஆங்கிலோ இந்தியன், இந்தியன் கிறிஸ்டியன், இந்தியன் யூரோப்பியன், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இருக்குது இல்லை, இந்த பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், இதுதான். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டயார்கி அப்படின்னு சொல்றாங்க. டயார்கி அப்படின்னா ரெண்டு அறைகளை வச்சு வந்து பார்த்துட்டீங்கன்னா இது பண்றாங்க. இந்த லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி. அடுத்தது சைமன் கமிஷன் 1927ல வந்து பார்த்துட்டீங்கன்னா சைமன் கமிஷன் வந்து வராங்க. இப்ப 1940 to 1980 வந்து வேர்ல்டு வார். இந்த வேர்ல்டு வார்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியர்கள் அதிகமா வந்து பிரிட்டிஷ் படையை யூஸ் பண்ணாங்க. ரைட்டா? ஏன்னா வேர்ல்டு வார்ல ஜெயிச்சது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் கூட சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய படையை யூஸ் பண்ணது யாருன்னா இந்தியர்கள். அப்ப இந்தியர்கள் வந்து பிரிட்டிஷ் படையில சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து பிரிட்டிஷ் கிட்ட கேட்ட ஒரு என்னன்னா, ஏன்னா நாங்க உங்களுக்காக சண்டை போடுறோம், நீங்க எங்களுக்காக இது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்ட்டு. டொமினியன் ஸ்டேட்டஸ் என்னது? டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இந்தியா இந்தியர்களுக்கு நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம்,
எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க தான் பண்ணிக்குவோம். ஆனா எங்களுக்கு பிரதம மந்திரி யாரா இருப்பாங்கன்னா இந்தியர் தான் இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு மேல நீங்க தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்பயுமே வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து தன்னாட்சி அவங்கவுங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுடைய சுப்ரீம் ஹெட்டா யார் இருப்பாங்கன்னா பிரிட்டிஷோடைய கிங் தான் இருப்பாங்க. ஓகே, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ அப்படிதான் இருக்குது. ஸோ அது மாதிரிதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் தன்னாட்சி. எங்களை நாங்க ஆட்சி பண்ணிக்கலாம், ஆனா எங்களுக்கு மேல நீங்க எப்பவுமே இருப்பீங்க அப்படின்ற ஒண்ணு நாங்க நினைச்சோம் அப்படின்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டாங்க. பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்க, நாங்க கொடுக்குறோம் நாங்க. ஆனா 1918 சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தாங்களா கிட்ட கிடையாது, கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சைமன் கமிஷன் வராங்க. சைமன் கமிஷன் வந்து 1927 வந்து பார்த்துட்டீங்கன்னா வராங்க. ஆக்சுவலா ஏன் சைமன் கமிஷன் வரணும், சம்பந்தமே இல்லாம ஏன் சைமன் கமிஷன் வரணும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 பார்த்தோம்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மான்டாகோ பெல்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் போடுறப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சட்டம் எப்படி செயல்படுகிறது என்று, ஏன்னா இது எல்லாத்தையுமே உருவாக்கி போயிட்டாங்க. இந்த சட்டம் எப்படி இந்தியாவில் வந்து செயல்படுகிறது என்று நாங்க வந்து 10 வருஷம் கழிச்சு நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த சட்டத்திலே ஒரு பாயிண்ட் இருக்கு. 10 வருஷம் கழிச்சு எந்த வருஷம் வந்திருக்கணும், 29 தான் வந்திருக்கணும். ஆனா ஏன் 27 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வந்தாங்க அப்படின்னா, ஏன்னா பிரிட்டன்ல அப்ப எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல யார் இருந்தாங்கன்னா லேபர் பார்ட்டியும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும். அப்போ கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில இருந்தது யார் அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சிலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது, இந்தியா நமக்குன்ட்டு நினைச்சவர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனா அதை ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த டைம்ல ஜெயிச்சது வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க, கன்சர்வேட்டிவ் தான் ஜெயிப்பாங்க. திருப்பி அதுக்கு அடுத்து வந்ததுதான் லேபர் பார்ட்டி ஜெயிப்பாங்க. ஸோ சைமன் கமிஷன் வந்து 1927 பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்காக, அதாவது எஸ்ஓஎஸ்க்கு மேல பிரைம் மினிஸ்டரா இல்ல அவர் கீழ இல்ல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் வைஸ்ரா அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லாம் இருக்காங்கல்ல, கிங் வேற. இப்பயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் வேற, பிரிட்டனுடைய கிங் வேற தான் இருக்காங்க. ரைட்டா, இவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை இது பண்ணிக்குவாங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா பாத்துக்குவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்காக நடக்குது. ஒட்டுமொத்தத்துக்குமே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போற ஒரு எலெக்ஷன். ஸோ 1927 சைமன் கமிஷன் வராங்க. ஏன்னா இவங்க ஒழுங்கா அறிக்கை கொடுக்கணும், அறிக்கை கொடுத்தா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து சமாதானப்படுத்த முடியும். ரைட்டா, ஸோ சைமன் கமிஷன் 1927 வராங்க. சைமன் கமிஷன்ல எத்தனை பேர் உறுப்பினர்கள்? 7 பேர். ஹெட் யாரு? ஜான் சைமன். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எதை பத்தி? கண்டிஷனை பத்தி. எந்த கண்டிஷன்? இந்தியாவுடைய கண்டிஷன். இந்தியாவோட கண்டிஷன் வந்து நியூ கான்ஸ்டியூஷன். ஏன்னா அந்த நியூ கான்ஸ்டியூஷன் இந்த பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷன். அதாவது இந்த இவ்வளவு நாள் போட்டாங்க சட்டம், அந்த சட்டங்கள்ல வந்து இந்தியா எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்றத பத்தின அந்த இந்தியா எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்ற கண்டிஷனை பத்தின ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சைமன் கமிஷன். இப்ப என்ன ஒண்ணுன்னா அந்த 7 பேருமே யாரு? பிரிட்டிஷர்ஸ் தான். ரைட்டா, அதாவது இப்ப நான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு கமிட்டியை ஏதோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரைட்டா, என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா காசு சம்பாதிக்கணும் அது மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு, ஆனா எனக்குன்ற ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா, நான் என்ன பண்றேன்னா ஃபுல்லா வந்து கரப்ட் பண்றேன். இல்ல ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த 100 ரூபாய் 90 ரூபா எடுத்துட்டு 10 ரூபா மட்டும் நான் வந்து அந்த கமிட்டிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கிறேன். அடுத்து எனக்கு மேல இருக்கக்கூடிய 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, நீ எப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒரு 3 பேரை வச்சு நீ வந்து ரிப்போர்ட் கொடுன்றாங்க. நான் என்ன பண்றேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை வச்சே நான் வந்து இது பண்ண சொல்றேன். அப்ப அந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பிரிட்டிஷ் ஆல்ரெடி சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சுரண்டாங்கன்றத அவனே வந்து ஒரு 7 பேரை வச்சு ரிப்போர்ட் கொடுக்க சொல்றான். அப்ப தப்பு தானே. ஸோ எல்லா மெம்பர்ஸுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ் இந்த ஒரு காரணத்தினால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே வந்து இந்த கமிஷன் என்ன பண்ணாங்க, பாய்காட் பண்ணாங்க, வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த சைமன் கமிஷன் 1927 உருவாக்கப்பட்ட சைமன் கமிஷன் வந்து 1930 வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, டயார்கி அந்த லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ண சொல்றாங்க, அபாலிஷ், அது வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, நீ பிரிட்டிஷ் அதாவது பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி, ஒடிசா பிரசிடென்சி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனியா வந்து ஒரு ஃபெடரேஷன், அதாவது இந்தியான்ற பேரையே மாத்த சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா இதுதான் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ட்டு ஒரு மேப் ஒன்று கூட சொல்றாங்க. இந்தியா கிடையாது, இதுதான் பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷோட இந்தியா அப்படின்ட்டு ஒரு ஃபெடரேஷன் ஒன்று உருவாக்கணும்
அது போக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா என்னன்னா சின்ன சின்ன சிற்ற அரசர்களால் ஆளப்படுகிற ஒரு சில மாகாணங்கள், சின்ன ஏரியாவில் ஒரு கிங் மாதிரி ஒருத்தர் ஆட்சியில். அது போக வந்து இன்னும் இதுல பாருங்க கண்டினியூஷன் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட். கம்யூனல் எலக்ட்ரேட்னா என்னது? அந்த வகுப்புவாத பிரிவு. முஸ்லிம் செப்பரேட் எலக்ட்ரேட், சீக்ஸ் செப்பரேட், அதை கண்டினியூ பண்ண சொல்றாங்க. ஏன் கண்டினியூ பண்ணாலும் இவங்க சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி தான் அடுத்தது. ஸோ சைமன் கமிஷன் 1930 கொடுத்த இந்த அறிக்கையை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. பட்டமேசை மாநாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிரிட்டிஷ் இந்தியா, அடுத்து இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே வந்து இந்த சைமன் கமிஷனுடைய இந்த அறிக்கையில வந்து பார்த்துட்டு இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறாங்க. 1927 சைமன் கமிஷன் போடப்பட்டது. 1928 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வராங்க. 1930 இந்த சைமன் கமிஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ சைமன் கமிஷன் போடப்பட்டது இருக்கு அந்த இதெல்லாம் கரெக்டா 1919 சட்டம்னா கரெக்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்காக. ஓகே. ஸோ இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்பொழுது நடக்கும்னா 1930 ஃபர்ஸ்ட், 1931 செகண்ட், 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நடக்கும். ஓகே. அடுத்தது கம்யூனல் அவார்டு. ஸோ 1927 சைமன் கமிஷன் போட்டாங்க. 1928 இந்தியா பண்ணாங்க. 1930 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்றதுக்காக 1930 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்யூனல் அவார்டு. அப்போ வந்து பிரிட்டிஷோடைய பிரைம் மினிஸ்டரா யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம முஸ்லிம்ஸ் செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்தோம், சிக்ஸ் கொடுத்தோம், ஆங்கிலோ இந்தியன் கொடுத்தோம், இந்தியன் கிறிஸ்டியன் கொடுத்தோம். ஆனா நம்ம ஏன் வந்து மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்க கூடாது, அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணாருன்னா மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக இது பண்ணாங்க. ஸோ அது போக வந்து நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி முஸ்லிம்ஸ், சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன், ஆங்கிலோ இந்தியன், யூரோப்பியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே செப்பரேட் எலக்ட்ரேட் இருக்கதான் செய்யும் அப்படின்றதையும் இவர் வந்து அறிவிச்சார். ஸோ இவர் என்ன சொல்றாரு, செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து யாருக்கு? டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், அதாவது ஸ்கெடியூல்டு கிளாஸஸ், தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ராம்சே மெக்டொனால்ட் சொன்னாரு. ஆனால் இதை எதிர்த்தவர் யாரு? காந்திஜி. ரைட்டா? ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதத்தை தான் கொண்டு வரும். இப்பயுமே இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நம்ம ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் எவ்வளவு சண்டை நடந்துகிட்டு இருக்கு சுத்தி. ரைட்டா? பட் ஆனா அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி சொல்றது, அது ஒரு தனி என்ன சொல்றது, நாங்க தனியா இருக்கோம், நீங்க தனியா இருங்க, இவங்க தனியா இருப்பாங்க, அவங்க தனியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? எனக்கு முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துட்டா அதுல அவங்களுடைய அஃபேர்ஸ்ல யாரும் இன்வால்வ் ஆக முடியாது. அதே மாதிரி இங்கேயுமே இன்வால்வ் ஆகும், அப்படியே தனித்தனியா போயிடுவாங்க. ஸோ காந்திஜி கம்ப்ளீட்டா செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து எதிர்த்தாரு. ஆனா தலித்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கறது ஆதரித்தவர் யாரு? அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு வகுப்புவாத விகிதம் செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கிறோம்னு சொன்னதை ஆதரித்தது யாரு? அம்பேத்கர் வந்து ஆதரித்தார், காந்திஜி எதிர்த்தார். ரைட்டா? சோ ரெண்டு பேருக்கு கிளாஷ் ஆச்சு. ஓகே. அந்த டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா காந்தி எந்த ஜெயில இருந்தாருன்னா ஏரவாடா ஜெயில இருந்திருப்பாரு. சோ ஏரவாடா ஜெயில வந்து எங்க இருக்குன்னா பூனா, அதாவது புனே, மகாராஷ்டிரா இருக்குது. சோ அப்ப அதனால வந்து காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன், இதை ரத்து செய்யும் வரை சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்றத வந்து பாத்துட்டீங்கன்னா காந்திஜி அறிவிச்சாரு. சோ உடனே என்னாச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஏன்னா காந்தி அப்ப எதுல இருந்திருப்பாரு அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு. காங்கிரஸ் வந்து 1885 ஃபார்ம் ஆயிடும். 1885. ரைட்டா? ஏஓக்யூ அப்படின்ற ஒருத்தர் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ரைட்டா? அதெல்லாம் மாடர்ன் ஹிஸ்டரியில வரும். ஸோ காங்கிரஸுக்கும் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தின் பெயர் தான் என்னன்னா பூனா பேக்ட். ஸோ அதில் வந்து காந்தியும் அம்பேத்கரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் இது பண்ணுவாங்க. காந்தி என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வகுப்போற வைக்கணும்னு சொல்லி, நான் என்ன சொல்றேன், ரெப்ரசன்டேஷன் சொல்றேன். ரெப்ரசன்டேஷன் வேற, செப்பரேட் எலக்ட்ரேட் வேற. அந்த பாக்ஸ் போட்டு வந்துச்சுல்ல. ஸோ செப்பரேட் எலக்ட்ரேட் நீங்க கேன்சல் பண்ணல, நான் ரெப்ரசன்டேஷனே வேற. ரெப்ரசன்டேஷன் இன்கேஸ் கொடுத்த ரெப்ரசன்டேஷன் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட்டுக்கு என்ன சீட் இருக்கு அதை விட அதிகமாகவே நான் தர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே. ஸோ இந்த பூனா பேக்ட் ஆனது வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்பொழுது போடப்பட்டது? 24 செப்டம்பர்
1932ல வந்து இந்த பூனா பேக்ட் வந்து போடுறாங்க. காங்கிரஸ் சைட்ல காந்தியும் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அம்பேத்கரும் இருப்பாங்க. ஆனா வந்து காந்தி இதுல சைன் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா காந்தி எங்க இருப்பாரு, ஜெயில. அதனால வந்து காந்திக்கு பதிலாக மதன் மோகன் மலவியா அப்படின்ற ஒருத்தர் தான் இதுல சைன் பண்ணியிருப்பாரு. ஓகே, இது முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 3-4 ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, அதோட அதுக்கடுத்து நான் கேட்குறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சோர்சஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு இது உண்டு, என்ன கிரிட்டிசிசம். ஏன் அது உண்மை, பிரிட்டிஷ் காப்பி பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் காப்பி பண்ணுறோம். நம்ம வந்து உண்மையா அந்த கடன் வாங்கி எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான். அதாவது நம்மளுடைய சோர்சஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய ஆஸ்திரேலியாவுடைய அரசியலமைப்புலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம், கடன் வாங்கியிருக்கோம். பிரிட்டிஷோடைய அரசியலமைப்புலேருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கோம், கனடாவிலேருந்து வாங்கியிருக்கோம், ஜெர்மனிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, இந்த மாதிரி நிறைய ஜப்பான்ல இருந்து, இந்த மாதிரி நிறைய அரசியலமைப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். ரைட்டா? ஏன்? இன்னொன்று வந்து 1947 இந்தியா வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஏன்னா நம்மள ஒட்டுமொத்தமா சுரண்டி எடுத்துட்டாங்க பிரிட்டிஷ், ஒண்ணுமே கிடையாது. அந்த நேரத்துல வந்து நம்ம புதுசா எதையும் கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. அதனாலதான் வந்து நிறைய நாடுகளில் இருந்து எடுத்து நம்ம வந்து அரசியல் ரெடி பண்ணோம். பட் ஆனா ஒரு வரி இருக்குது, அதாவது என்னன்னா கடன் வாங்கி எழுதப்பட்டாலும் இட் இஸ் an act of imitation nor an act of plagiarism. அப்படின்ட்டு plagiarism என்ன? அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது. இமிடேஷன் என்ன? அவங்க பண்ற மாதிரி நம்ம பண்றது. ஸோ இப்ப டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற ஒரு பார்ட் உண்டு பாலிட்டியில. இது எங்க இருந்து வாங்கணும் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து. அயர்லாந்துல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எப்படி அவன் எழுதியிருக்கானோ அதே மாதிரி நம்ம வாங்கி எழுது, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அங்க அயர்லாந்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எப்படி அவன் நடைமுறைப்படுத்துறானோ அதே மாதிரி நான் இங்க நடைமுறைப்படுத்தல, நான் வாங்கி எழுதுனே தவிர நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன், இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஓகே, சரி. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதே நேரத்தில் இன்னொன்று ஒன்று இருக்குது. என்னதான் நம்ம நிறைய நாட்டில இருந்து கடன் வாங்கி எழுதினாலும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்து எடுத்துருக்கோம். சரி, ரொம்ப பெருசு, ரொம்ப டீடைல்டானது, 321 செக்ஷன்ஸ் அண்ட் 10 ஸ்கெடியூல்ஸோட இருக்குது. ஓகே, சரி. இந்த டயார்கி இருக்குது இல்ல, சோ டயார்கி வந்து எந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க? நம்ம இப்ப பார்த்தோம் 1990, ரைட்டா? சோ டயார்கியை கொண்டு வந்தது எந்த ஆக்ட் அப்படின்னா 1990. ஓகே, அப்ப எதுல கொண்டு வந்திருப்பாங்க டயார்கியை வந்து எங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ப்ராவின்சஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க டயார்கியை. ஸோ 1935ல இந்த ஆக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராவின்சஸ்ல கொண்டு வந்த டயார்கியை கேன்சல் பண்ணிட்டு எங்க கொண்டு வருவாங்க? சென்ட்ரல்ல கொண்டு வந்துருவாங்க. ஓகே, ஸோ டயார்கி வாஸ் அபாலிஷ்ட் இன் ப்ராவின்சஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சென்ட்ரல். எந்த ஆக்ட் மூலியமா அப்படின்னா 1935 ஆக்ட் மூலியமா தான். ஓகே, ஸோ ப்ராவின்சஸ்ல அபாலிஷ் பண்ணி, அப்ப ப்ராவின்சஸ்ல அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா ப்ராவின்சஸ்ல என்ன பண்ணுவாங்க? ப்ராவின்சியல் அட்டானமினா என்ன? தன்னாட்சி, சுதந்திரம் மாதிரி தான், நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா பவர்ஸை வந்து ஒரு 3 லிஸ்டா பிரிக்கிறாங்க. ஃபெடரல் லிஸ்ட், ஃபெடரல்னா யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அப்ப ஃபெடரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சட்டங்களை, அதாவது ஃபெடரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்குல்ல, நிறைய சப்ஜெக்ட், அதுல யார் சட்டம் போட முடியும்? சட்டம் போட இல்ல ஃபெடரல் லிஸ்ட் தனியா பிரிக்கிறாங்க. ஃபெடரல் லிஸ்ட்ல வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்கும், ரயில்வே, பேங்கிங், டிஃபென்ஸ், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு யார் சட்டம் போட முடியும்? அந்த சப்ஜெக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சட்டம் போட முடியும். அதுல ஒரு 59 ஐட்டம் இருக்கும். ப்ரொவின்சியல் லிஸ்ட்னா மாகாணங்களுக்காக, அதுல வந்து ஒரு 54 ஐட்டம் இருக்கும். கன்கரண்ட் லிஸ்ட்னா கன்கரண்ட் லிஸ்ட் நிறைய ஐட்டம் இருக்கும், அதுல யார் சட்டம் போடணும்னா 2 பேரும் சட்டம் போட்டுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து 11 மாகாணங்கள் அப்ப இந்தியாவில் இருந்துச்சு. அந்த 11 மாகாணங்கள்ல எத்தனை மாகாணம்? 6 மாகாணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வராங்க? பை கேமரலிசம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வராங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் அப்படின்ட்டு. அந்த 6 இது வந்து என்னன்னா பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார்,
அஸ்ஸாம், யுனைடெட் ப்ராவின்சஸ் which is உத்தரப்பிரதேஷ். யுனைடெட் ப்ராவின்சஸ்ல இப்போ உத்தரப்பிரதேஷ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி 6 இது கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அடுத்து 1937ல ஃபெடரல் கோர்ட் அப்படின்ற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. எதுல அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல வந்து எஸ்டாப்ளிஷ் இது நடக்குது. அடுத்தது ஸோ லாஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறது யாருன்னா கிளமெண்ட் அட்லி. இது நிறைய டைம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ ஹூ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் டியூரிங் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஹூ வாஸ் த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் டியூரிங் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா கிளமெண்ட் அட்லி தான். கிளமெண்ட் அட்லி தெளிவா சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷோடைய ரூல் வந்து June 30, 1948ல வந்து பிரிட்டிஷோடைய ரூல் வந்து முடிஞ்சு போயிடும். இந்தியாவுக்கு வந்து நம்ம பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு கிளமெண்ட் அட்லி சொல்லிடுவாரு. ஸோ August 15, 1947 வந்து இந்தியாவை வந்து சுதந்திர நாடாகவும் சாவரின் ஸ்டேட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து இந்தியாவை வந்து 2ஆ பிரிச்சிருவாங்க. இந்தியா தனியா, பாகிஸ்தான் தனியா பிரிச்சிருவாங்க. பாகிஸ்தானுக்கு August 14, 1947 இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியாவுக்கு August 15, 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நிறைய இருப்பாங்கல்ல. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்ன? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன இடங்கள், சின்ன சின்ன இடங்களில் வந்து அரசர்கள் ஆட்சி செய்வாங்க. அவங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன்? நீங்க இந்தியா கூட சேரணும்னா சேர்ந்துக்கலாம், இல்ல பாகிஸ்தான் கூட சேரணும்னா சேர்ந்துக்கலாம், இல்ல சுதந்திரமா இருக்கணும்னா நீங்க வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு 3 ஆப்ஷன். ரைட்டா? அதுக்கு அடுத்து திருப்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் அந்தந்த மாகாணங்கள்லயுமே ஆளுநர்கள் இருப்பாங்க. கவர்னர், பிரிட்டிஷோட கவர்னர், அவங்க எல்லாருமே ஜஸ்ட் பெயர் அளவுக்கு வந்து அவங்க வந்து ஹெட்டா இருப்பாங்க. எது வரைக்கும் நீங்க உங்களுக்கு இருக்க ஒரு அரசியலமைப்பு உருவாக்குற வரைக்கும் அவங்க ஜஸ்ட் பேருக்கு இருந்துப்பாங்க இந்தியால அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, அதுபடி நீங்க நடந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. கடைசியில August 15, 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறோம். January 26, 1950 வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி வந்து ரிப்பப்ளிக் ஆகும். ரிப்பப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் டோட்டல் பிரிட்டிஷ் இங்க வந்து போயிடுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு. சரி, எப்படி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் இப்படி அப்படியே பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாள் இருந்து சுரண்டே எடுத்துட்டு திடீர்னு எப்படி ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு இல்ல. கன்சர்வேட்டிவ் மொத்தம் 2 பார்ட்டி, கன்சர்வேட்டிவ், லேபர். கன்சர்வேட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவை முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி எடுத்துடணும். ஆனா லேபர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து நம்ம சீக்கிரம் சுதந்திரம் கொடுத்துடணும். அது மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய என்ன சொல்றது, ஆல்ரெடி அங்க பிரிட்டிஷுடைய கவர்மெண்ட்டே வந்து பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா 1939 to 1945 வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கும். வேர்ல்டு வார் 2ல வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்தியாவுடைய ஹெல்ப் கேட்பாங்க. ஆனா இந்தியர்கள் பண்ணியிருப்பாங்க, கேட்டா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்? ஏன்னா ஆல்ரெடி கேட்ட டொமினியன் ஸ்டேட்டஸே கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க, கம்ப்ளீட் ஃப்ரீடம் கேட்டாங்க. அது கொடுக்கவே முடியல. திருப்பி நிறைய பேர் வந்திருப்பாங்க. மாடர்ன் ஹிஸ்டரியில படிப்பீங்க. இந்த மாதிரி வந்து கேபினெட் மிஷன் அது இதுன்ட்டு எக்கச்சக்க பேர் வந்து வருவாங்க, பேசுவாங்க. ஆனா ஏதாச்சும் கிடைக்கும்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காது. திருப்பி கடைசியில வந்து உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில நாங்க ஹெல்ப் பண்றோம், ஆனா இந்திய சுதந்திரத்தை எங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில வந்து அங்க ஆட்சி மாறும், இங்க வந்து ஹெல்ப் பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து 2ஆம் உலக போரும் பிரிட்டிஷ் தான் ஜெயிப்பாங்க. ஸோ இவங்க கேட்ட மாதிரி சுதந்திரம் கொடுத்துருவாங்க. நம்ம இந்தியர்களோட பங்கு இருக்குமா? ஆமா, இந்தியர்கள் இல்லாம அவங்க வந்து ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதையை பார்த்தோம்னா தெரியும். 1ஆம் உலக போர்ல நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்போம், அதை கொடுக்க மாட்டாங்க. 2ஆம் உலக போர்ல அவங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் இப்பயே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், வேணாம், எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தான், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஏன்னா அப்பதான் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாச்சு. அதுவும் இல்லாம சுபாஷ் சந்திர போஸ் வந்து அங்க ஜப்பான், சிங்கப்பூர், இந்த மாதிரி மலேசியா எல்லா இடத்துலயுமே போயிட்டு வந்து என்ன பண்ணிருக்காரு. ஆமா, ஜெர்மனில வந்து ஹிட்லரை பத்தி பேசியிருப்பாரு. ஏன்னா ஹிட்லர் யாருடைய எனிமி? பிரிட்டிஷோட எனிமி. ஸோ எனிமியோட எனிமி நமக்கு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து டேரக்டா ஜெர்மனில ஹிட்லரை பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு வந்திருப்பாரு. திருப்பி அடுத்து ரங்கூன்ல வந்து அதாவது சிங்கப்பூர்ல தனியாக கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்து ஆர்மியை வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து உருவாக்குனது மோகன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் கிட்ட இருந்து வாங்கி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து திருப்பி சீரமைப்பாரு பயங்கரமா. சோ அதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆமா 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 ஆமா, அதாவது பார்டர்ல இருந்து சண்டை போடுவாங்க. அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஜப்பான் சைடு பிரச்சனை இல்லை.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்க உருவாக்கி அதனால தான் ஒரு டைம் வந்து இந்த இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்போ வந்து பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் அந்த கிளமெண்ட் அட்லியும் அப்போ 90% இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னரா இருந்தவங்களும் ஃபோன் கான்வர்சேஷன் பேசிக்குவாங்க. இந்த ஃபோன் கான்வர்சேஷன்ல வந்து இது எல்லாமே வெஸ்ட் பெங்கால் அந்த கவர்னர் எழுதின நோட்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கிட்ட பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் அட்லி என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ப்ரெஷர் வந்து இன்டர்னல் ப்ரெஷரோட எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சு. அதாவது மகாத்மா காந்தி, அம்பேத்கர் அவர்கள், அடுத்து வடபாய் பட்டேல் அவர்கள் இவங்களுடைய ப்ரெஷரை விட வெளியில இருந்து சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் நம்ம சீக்கிரமா கொடுத்தோம். ஏன்னா இந்த ஆக்சுவலா ஹாட் ஸ்டார்ல வந்து ஒரு வெப்சைட் உண்டு, வெப் சீரிஸ் ஒன்று இருக்குது ரைட்டா. அது என்ன சீரிஸ் எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டா இந்திய சுதந்திரத்தை வேற ஒரு கண்ணோட்டத்துல, ஏன்னா நம்ம வந்து சும்மா படமா பாக்குறப்ப வந்து காந்தி அவர்கள் இப்படி பண்ணாங்க, இந்தியால என்ன நடந்துச்சுன்றத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த டைம்ல பேரலா ரங்கூன்ல, ஜப்பான்ல, சிங்கப்பூர்ல சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றத அந்த சீரீஸ்ல காட்டும். ஒரு 7 எபிசோட சம்திங் இருக்குது. அதை பாருங்க, தெல்ல தெளிவா புரியும், கிளியரா இருக்கும். ஓகே, அது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சீரீஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்காக பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்து என்னென்ன இருக்குதுன்றது, எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி, ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பிரேக் எடுத்துக்கலாம்.